أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين. சலாமா சொசைட்டி நடத்தும் சீரா தொடர் நிகழ்ச்சியின் இறுதி நிகழ்வான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நாட்கள் என்ற தலைப்பிலான இன்றைய உரை கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சலாத்தை கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த தலைப்பை எமக்கு விவரிக்க வந்துள்ளார் நாடறிந்த பேச்சாளர் ஷேக் அல் ஹாஃபில் எம்எச்எம் யஹ்யா ஃபலாஹி ஹஸரத் அவர்கள் BIS ஹானர்ஸ் மலேசியா ஹிக்மா கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெடின் டிரெக்டர், அகில இலங்கை ஜம்மியத் உலமா ஃபத்வா கமிட்டியின் அங்கத்தவர், சபீலுர் ரஷாத் அரபிக் கல்லூரி, மவாஹிபுல் உலூம் அரபிக் கல்லூரி ஆகியவற்றின் வருகை தரு விரிவுரையாளர். இன்று ரபியுல் அவ்வல் மாதத்தின் 27ஆம் நாள் எமது இந்த தொடரின் இறுதி நிகழ்வு. இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் கூறி நாங்கள் அதை இப்போது ஆரம்பிப்போம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه جند الله أما بعد. وقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم المؤمنين رؤوف رحيم. صدق الله العلي العظيم. கண்ணியமான உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மரணமடைந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தியது போன்று சிறப்பாக்கி வைத்தது போன்று வேறு யாரையும் அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கவும் இல்லை, கண்ணியப்படுத்தவும் இல்லை. எவ்வளோ தூரம் அவர்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கிறான்னா, பரிசுத்தமான குர்ஆனில் எங்கேயாவது ஒரு இடத்தில் அவங்களோட பேரை சொல்லி அழைத்ததில்லை. முழு குர்ஆனிலும் யா முஹம்மது, முஹம்மது அவர்களே என்ற ஒரு வசனம் கிடையாது. மற்ற நபிமார்கள் அழைக்கக்கூடிய நேரத்தில் தாராளமாக அவருடைய பேரை சொல்லி அழைப்பான். உதாரணமாக பார்க்கலாம், யா ஆதம் முஸ்குன் அந்த வஸௌஜுகல் ஜன்னா, ஆதம் அவர்களே. வக்கீல யா நூஹ் அவர்களே. வமா அஜலகன் கௌமிக யா மூசா, மூசா அவர்களே. யா யஹ்யா குதில் கிதாப் யக்வா, யஹ்யா அவர்களே. யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக், ஜக்கரியா அவர்களே என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களை வரலாறுகளை சொல்லக்கூடிய நேரத்தில் அவருடைய பேரை சொல்லி அழைப்பான். ஆனால் குர்ஆனில் ஒரு இடத்துல கூட யா முஹம்மது, முஹம்மது அவர்களே என்று அல்லாஹ் அழைத்ததில்லை. எப்பொழுது அவர்கள் அழைக்கக்கூடிய இடம் வருமோ வாசகத்தை மாற்றுவோம். யா யுஹன் நபியு, நபித்துவம் கொடுக்கப்பட்டவர். யா யுஹர் ரசூல், ரிசாலத் என்ற தூதுவத்தை ஏந்தி வந்தவர். யா யுஹல் முஸம்மில், போர்வ போத்தியிருப்பவர். யா யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வ போத்தியிருப்பவர். அப்படித்தான் அவர்களை அல்லாஹ் தஆலா அழைப்பார். மற்ற நபிமார்கள் மீது அல்லாஹ் தஆலா சலாம் சொல்லி இருக்கிறான். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அல்லாஹ் தஆலா சலாம் சொல்லியிருக்கிறான். ஆனால் அந்த இரண்டு சலாம்களுக்கு மத்தியில் பாரிய வித்தியாசம். எப்பொழுது அல்லாஹ் தஆலா மற்ற நபிமார்களுக்கு சலாம் சொல்லுவானோ அவருடைய பேரை சொல்லி சலாம் சொல்லுவான். உதாரணமாக சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், மூசா அவர்கள் மீதும் ஹாரூன் அவர்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும். சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், நூஹ் அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும். சலாமுன் அலா இப்ராஹீம், இப்ராஹீம் அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும். சலாமுன் அலைஹி யௌம வலீத வ யௌம யமூத்து யௌம யுபஅத ஹய்யா, அந்த ஹய்யா அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும். ஆனால் முழு குர்ஆனிலும் ஒரு வசனம் கிடையாது சலாமுன் அலா முஹம்மது, முஹம்மது அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று. எப்பொழுது அல்லாஹ் தஆலா ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் சொல்ல விரும்பினானோ வாசகத்தை மாற்றினான்.
இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் அந்த உயர்ந்த கண்ணியமான நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்கின்றார்கள். ஈமான் உள்ளவர்களே, சாதாரணமான மனிதர்கள் அல்லாஹ் அழைக்கல. காரணம், எந்த விஷயத்தை அல்லாஹ் கட்டளையிட போகின்றானோ அதை எல்லா மனிதர்களாலும் சாதிக்க முடியாது. ஈமாண்ட சக்தி உள்ளவர்களால் மாத்திரம்தான் அதை சாதிக்க முடியும். அதனால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் உள்ளவர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி. அதான் சொல்கிறாங்க. உட்காருங்க. وأنا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. لا حول ولا قوة إلا بالله لا حول ولا قوة إلا بالله لا حول ولا قوة إلا بالله. الله أكبر الله أكبر لا إله إلا الله. اللهم صل على محمد وعلى محمد رسول الله. شيخ இந்த இடத்துல உலமாக்கள் ஒரு அற்புதமான விளக்கத்தை விளங்கப்படுத்துகிறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா என்ற வசனத்துக்கு கீழே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தஸ்துக்குரியவங்க. ஆனால் குர்ஆன் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்கள் சுஜூத் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கு. வஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும், மலக்குகள் சுஜூத் செய்தார்கள். ஆனால் எங்கேயும் சொல்லப்படல மலக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுஜூத் செய்தார்கள். இத்தனைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட உயர்ந்தவர்கள். அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செஞ்ச விஷயத்தில் மலக்கள் மட்டும்தான் சம்மந்தப்பட்டாங்க. மலக்கள் மட்டும்தான் சம்மந்தப்பட்டாங்க. ரெண்டாவது, அரபு பாஷையில் சஜது என்பது பாஸ்டன்ஸ், இறந்த காலவினை. அது ஒரு தரம் நடந்து முடிஞ்சு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஸலவாத் சொல்கிற விஷயத்தில் மலக்கள் மட்டும் இல்லை, அல்லாஹு தாலாவும் ஸலவாத் சொல்கிறான். ரெண்டாவது விஷயம் சஜது பாஸ்டன்ஸ் முடிஞ்சு, ஆனால் யுஸல்லூன ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அது அல்லாஹ்க்கு தான் தெரியும் அது எப்போ முடியும்னு சொல்லி. அவ்வளோ உயர்ந்தவங்க. அல்லாஹ் அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரணமானவங்க அல்ல. அல்லாஹ் தாலா அவரோட வயசில் வாழ்நாளில் சத்தியம் பண்ணிக்கான். பரிசுத்தமான குர்ஆனில் அவரோட வயசு வாழ்நாளை தவிர வேறு யார வயசுலேயும் அல்லாஹ் சத்தியம் பண்ணினதில்லை. லஅம்ருக இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன். நபியே, உங்களோட வாழ்நாளில் நான் சத்தியம் பண்ணுறேன், உங்களோட வயசில் நான் சத்தியம் பண்ணுறேன் என்று சொல்லி ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துகிறான். இன்னொரு இடத்துல மக்கா முக்கர்ரமாவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இணைத்து அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணுவான். லா உக்ஸிமு பிஹாதல் பலதி வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலதி. நபியே, நீங்கள் இந்த மக்கா முக்கர்ரமாவில் தங்கியிருக்கக்கூடிய நிலையில் இந்த மக்கா முக்கர்ரமாவின் மீது நான் சத்தியம் பண்ணுகின்றேன். அல்லாஹு தஆலா அகிலத்தார்களுக்கெல்லாம் ரப்பு. குல் அஊது பிரப்பின் நாஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தார்களுக்கெல்லாம் ரசூல். வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸ். அல்லாஹு தஆலா அகிலத்தார்களுக்கெல்லாம் ரப்பு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தார்களுக்கெல்லாம் அருள். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹு தஆலாவுடைய முக்கியமான 2 பெயர்கள் உள்ளன. ரவுஃபுர் ரஹீம். இன்னல்லாஹ பின்னாசி ல ரவுஃபுர் ரஹீம். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹு தஆலா இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அதே 2 பேரை சூட்டியிருக்கிறான். வபில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் உள்ளவர்களோடு இரக்கமுள்ளவங்க, அன்புள்ளவங்க. வபில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். அல்லாஹ் தஆலா ஆலமுல் அர்வாஹில் வைத்து எல்லா மனிதர்களிடத்திலே உடன்படிக்கை செய்தான். பரிசுத்தமான குர்ஆனில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் தானே உங்களோட ரப்பு. எல்லாரும் ஷாக்கி சொன்னோம். காலு பலா ஷஹிதினா, நாங்கள்லாம் ஷாக்கி சொல்கிறோம், நீ தான் ரப்பு, ஒன்றை தவிர எங்களுக்கு எந்த ரப்பும் கிடையாதுண்டு. எப்படி அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களிடத்திலையும் உடன்படிக்கை செய்தான், அவன் தான் ரப்பு என்று சொல்லி எல்லா நபிமார்களிடத்திலையும் உடன்படிக்கை செஞ்சான். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றணும்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையிலான அத்தனை நபிமார்களிடத்திலே உடன்படிக்கை செஞ்சான். இது பரிசுத்தமான குர்ஆனில் சொல்லப்படுது. وَإِذَا أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ. நபிமார்களிடத்தில் இருக்கிற நான் செய்த உடன்படிக்கை, உங்களுக்கு கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதத்தை தாரேன், ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை தாரேன். இந்த நிலையில் ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُصَدِّقٌ لِمَا مَعَكُمْ, நீங்கள் கொண்டு வந்த செய்திகளை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய தூதுவர் வந்து விட்டால், உங்களோட வேலை 2 வேலை தான் நபிமார்களை பார்த்து. ஒன்றாவது லதுமினுன்ன பிஹி, அவர்களை ஈமான் கொள்ளணும். 2வது வல தன்சுருன்னஹு, எந்த நோக்கத்துக்காக வேண்டி அவர்களை அல்லாஹ் அனுப்பினானோ அதில் நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும். அதோட அல்லாஹ் நிப்பாட்டல்ல, கேட்டான் கால் அக்ரத்தும், இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களா? வாகத்துமலா தாலிக்கு மிஸ்ரி, உறுதியான உடன்படிக்கையாக எடுத்துக்கொண்டீங்களா? எல்லா நபிமார்களும் சொன்னால் காலு அக்ரர்னா, ஏற்றுக்கொண்டோம். அதோட அல்லாஹ் நிப்பாட்டல்ல, கால ஃபஷ்ஹது, நீங்கள்லாம் சாட்சி, வஅன மஅக்கும் மின ஷாஹிதீன், அந்த சாட்சியாளர்களில் நான் ஒரு ஆள். அதோட அல்லாஹ் நிப்பாட்டல்ல, நபிமார்களை பார்த்து ஃபமன் தவல்லா பஅத தாலிக ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். இதுக்கு பிறகு யாராவது இந்த ஒப்பந்தத்தை மீறினால் அவர் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வோட பார்வையில் அவர் குற்றவாளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க ஒரு ஹதீஸில், லவ் கான மூசா ஹய்யன் லமா வஸிஅஹு இல்லத்திபாய். தௌராத் கொடுக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்றைக்கு ஹயாத்தோடு இருந்தாங்களா, அவங்களுக்கு இடேற்றம் கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய ரசூலாக என்ன தான் ஃபாலோ பண்ணணும், என்ன தான் பின்பற்றணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரணமானவங்க அல்ல. சில உலமாக்கள் சொல்லுவாங்க, இவ்வளோ தூரம் அவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறார். அல்லாஹ் என்ற திருநாமம் 5 எழுத்துக்கள், முஹம்மது என்ற திருநாமம் 5 எழுத்துக்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் 12 எழுத்துக்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் 12 எழுத்துக்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கேயுமே நுக்குத்தா உள்ள எழுத்துக்கள் இல்லை. பா தா சா ஜீம் ஹா தால் ஜா ஷீன் லாத் கைன் ஃபா காஃப் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் 12 எழுத்துக்கள், எங்கேயுமே நுக்குத்தா உள்ள எழுத்துக்கள் இல்லை. நுக்குத்தா உள்ள எழுத்துக்களுக்கு அரபுல சொல்வது ஹுரூஃபுல் முஅஜமாண்டு, நுக்குத்தா இல்லாத எழுத்துக்கள் முஹம்மலாண்டு. அதில் உலமாக்கள் சொல்லுவாங்க, நுக்குத்தா உள்ள எழுத்துக்களை விட நுக்குத்தா இல்லாத எழுத்துக்கள் சக்தி வாய்ந்தவைகள். காரணம், நுக்குத்தா உள்ள எழுத்துக்களை டிலீட் மாற்றிடும், சேஞ்ச் பண்ணிடும். உதாரணத்துக்கு ஹலக, யக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக, ஹலகன கிரியேட்டட், படைத்தான். இந்த ஹலக்கையில் இந்த ஹாவில் உள்ள டொட்டை மட்டும் டிலீட் பண்ணிட்டா என்ன ஹலக, ஹலக்க என்ன மொட்டை அடித்தான். எவன் சேவ் பண்ணினானோ, மொட்டை அடித்தானோ, முடியை சிறைச்சானோ அவன் வேற அளவுன்னு வந்துடும். அல்லாஹ் தஆலாவுடைய ஹிக்மத்து, லா இலாஹ இல்லல்லாஹ் 12 எழுத்துக்கள், நுக்குத்தா உள்ள எழுத்துக்கள் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் 12 எழுத்துக்கள், நுக்குத்தா உள்ள எழுத்துக்கள் இல்லை. இதன் மூலம் பாரிய உண்மையை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். கியாம நாள் வரையில் எந்த சக்திகள் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ்வாக என்னையும் மாற்ற இல்லாது என்ற ரசூலையும் மாற்ற இல்லாது. அல்லாஹ் தான் ரசூல் ரசூல் என்று அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொல்லுவா சிராஜம் முனீராண்டு. நான் உங்களை சிராஜாக அனுப்பியிருக்கிறோம். யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வபஷ்ஷிரன் வநதீரன் வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வஸ்ஸிராஜ். சிராஜ் என்ற குர்ஆனில் பொதுவாக சிராஜ் என்ற வார்த்தை பிரயோகம் சூரியனுக்கு பாவிக்கப்படுது. வஜஅல் கமர ஃபீஹின்ன நூரா வஜஅல் ஷம்ஸ சிராஜா. நாங்கள் சந்திரனை வெளிச்சமாக இருக்கிறோம், சூரியனை சிராஜாக. சிராஜ் என்ற சூரியனுக்கு அல்லாஹ் சிராஜ் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். இன்னொரு அல்லாஹ் தஆலா வஜஅல்னா சிராஜ வஹாஜ, வஜஅல்னா சிராஜ வஹாஜ, சூரியனுக்கு சிராஜ்.
எந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா சூரியனுக்கு பாவிக்கிறானோ சிராஜ், அந்த வார்த்தையை குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிக்கணும். ஏன் காரணம் என்னென்றா, சூரியன் வந்ததுக்கு பின்னாடி மெழுகுவர்த்தி அவசியம் இல்லை. சூரியன் வந்ததுக்கு பின்னாடி இந்த வெளிச்சத்துடைய இந்த லைட்டுடைய அவசியம் இல்லை. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பிறகு உலகத்தில் யாருடைய அவசியமும் இல்லை. யாருடைய அவசியம் இல்லை. உயர்ந்தவங்க, கண்ணியமானவங்க. அல்லாஹ் எவ்வளோ தூரம் அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான்டா, மற்ற நபிமார்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்காம அல்லாஹ் கொடுப்பான். மற்றவங்க கேட்டு பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதே விஷயத்தை கேட்காம கொடுப்பான். என்னுடைய தலைப்பு அது அல்ல. நம்ம ஒரு ஆரம்பத்தில் ஒரு முகத்திமாவாக ஒரு முகவுரையாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். இந்த இறுதி நாள் புரோகிராம் என்பதனால பரிசுத்தமான குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னொரு கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்டது என்பதை விவரிக்க தான் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். உதாரணத்துக்கு பார்க்கணும், மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரிய நபி, லேசான அல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுவான், வகான இன்தல்லாஹி வஜீஹா, அவர் அல்லாஹ் இடத்துல அந்தஸ்துக்குரியவர். கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா, மூசா அவர்களோடு அல்லாஹ் பேசியிருக்கிறான். பெரியார் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காமலே கொடுப்போம். உதாரணத்துக்கு எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச துவா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, என்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்கிடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்லுவோம், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நான் உடைய நெஞ்சத்தை விரிவாக்கவில்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, வஹல் உக்ததன் மின் லிசானி, யா அல்லாஹ் என்னுடைய நாக்கில் பேச்சில் கொஞ்சம் கொன்னல் திக்குவாயின்னு சொல்லுவோம், கொஞ்சம் திக்குவாயிருக்கு, அதனால் அந்த முடிச்சை அவிட்டுடு, அப்போ தான் நான் பேசுகிறத மக்கள் விளங்கி கொள்வாங்க. வஹல் உக்ததன் மின் லிசானி, நாக்கில் இருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்லுவோம் குர்ஆனில், ஃபைன்னமா யஸ்ஸர்னாஹு பிலிசானிக், நபி இந்த குர்ஆனை மலையே தாங்காதோ அந்த குர்ஆனை நாங்கள் உங்களுடைய நாவுக்கு இலகுவாக்கி வச்சிருக்கிறோம். நாங்கள் நாவுக்கு இலகுவாக்கி வச்சிருக்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய தரிசனத்துக்கு வேண்டி போய்த்தாங்க, கொஞ்சம் அவசரப்பட்டு போய்த்தாங்க. விரிவான சம்பவம், நேரம் போதா விரிவாக விளங்கப்படுத்துறதுக்கு. அல்லாஹ் கேட்டான், வமா அஜலக கௌமிக யா மூசா, ஏன் நீங்கள் உங்களோட சமுதாயத்தை விட்டு போட்டு இவ்வளோ அவசரமாக வந்தீங்க? அதுக்கு அவங்க சொன்ன பதில்களில் உண்டு, அஜில் து இலைக்க ரப்பி லிதர்பா, நான் ஏன் வந்தேன்டா, நான் முடிவெடுத்தேன், நான் வேகமாக வந்தால் நீ என்ன பொருந்திக் கொள்வாய், லிதர்பா, நான் வேகமாக வந்தால் நீ என்ன பொருந்திக் கொள்வாய், உன்னோட சாட்டிஸ்ஃபை எனக்கு உண்டாகும் என்பதற்காக வேண்டி தான் நான் வந்தேன் அப்படின்னு. நீ பொருந்திக் கொள்வதற்காக வேண்டி நான் வந்தேன். சலாசபாத் அல்லாஹ் சொல்லுவான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, நபியே நான் தருவேன், நீங்கள் பொருந்திக் கொள்வீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் வந்தேன், நீ பொருந்தணும். சல்லாசபாத் நான் தருவேன், நீங்கள் பொருந்துவீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அல்கைத்து அலைக்க முஹப்பத்தம் மின்னி, நான் உங்கள் மீது என்னுடைய புறத்திலிருந்து அன்பை ஏற்படுத்தி இருக்கிறேன், நான் அன்பை போட்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், நீங்கள் யாராவது அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் அவர் அடையாளம் அல்லாஹ்வோட தூதரை பின்பற்றணும், அப்போ தான் அல்லாஹ் நேசிப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அவனோட புறத்தில் அன்பை போட்டான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் அல்லாஹ்வோட முஹப்பத்து கிடைக்க வேணுமென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஃபாலோ பண்ணணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்துருந்தாங்க. அவங்க அப்படி இந்த கழுத்து பக்கமாக போட்டு ஜெய்பன்னு சொல்கிறேன், இந்த பகுதிக்கு போட்டு வெளியே எடுத்தாங்கன்னா அப்படியே கைப்பற ஹாசிக்கும். அதுகள் எதக்க ஃபி ஜெய்பிக், உங்களோட ஜெய்புக்குள்ளே கையை போட்டு வெளியே எடுங்க, கைப்பற ஹாசிக்கும். அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்தாங்க. மக்கத்து முஷ்ரிக்கில் வந்து சொன்னாங்க, நீங்கள் உண்மையான ரசூல் என்றால் உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சந்திரனை பிளந்து காட்டணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு கையையும் யூஸ் பண்ணலை, விரல் எடுத்து சந்திரன் பக்கம் சைக்கினை செஞ்சாங்க, உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சந்திரன்டா பிளந்துச்சு. குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், இக்தரபத் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், கியாமத்தை நெருங்கி விட்டது, சந்திரன் இரண்டு துண்டாக பிளந்து விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன் சமுதாயத்தோடு போகிறாங்க, அவங்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. அல்லாஹு தஆலாவுடைய புறத்தில் இந்த கட்டளை வருது,
நீங்கள் கல்லில் உங்களோட கையில் உள்ள அசாவால் அடிங்க, அப்போ தண்ணீர் ஊற்றுகள் வெளியாகும். ஃபம்பஜஸத் மின் ஹுஸ்னதா அஷ்ரத ஐனன் குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான். 12 ஊற்றுக்கள் வெளியாகின. அடித்தாங்க, தண்ணி வெளியாகிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயாணத்தில் போகிறாங்க, தண்ணி தாகம் ஏற்படுது. அல்லாஹ் அவங்களுடைய முபாரக்கான கைவிரல்லேருந்து தண்ணி வெளியாக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீப். ஹலீலுக்கு ஹபீபுக்குள்ள வித்தியாசம் என்ன? ஹலீல் நண்பன் கேட்டால் கொடுப்பான், ஹபீப் நண்பன் கேட்காமல் கொடுப்பான். ஹபீபுக்கும் ஹலீலுக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஆக சிறந்த நபி. அவங்க இத்தனை விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அவங்க கேட்ட விஷயத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காமலே இத்தனை விஷயங்கள் சொல்லி கொண்டு போகலாம். அல்லாஹ் இருக்கிற வேலை எனக்கு. உதாரணத்துக்கு அவங்கள நெருப்பில் போட்ட நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க? ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதும், எனக்கு அல்லாஹ் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹன் நபியு ஹஸ்புக்கல்லாஹ், ஹஸ்புக்கல்லாஹ், ஹஸ்புக்கல்லாஹ். நபியே உங்களுக்கு அல்லாஹ் போதும், உங்களுக்கு அல்லாஹ் போதும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, வலா துஹ்ஸினி யௌம பஅத்ன். கியாமத்துடைய நாளில் நீ என்னை கேவலப்படுத்தி விடக்கூடாது. இப்ராஹிமுடைய துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லுவான், யௌம லா யுஹ்ஸில்லாஹு நபிய. கியாமத்துடைய நாளில் நான் இந்த நபியை கேவலப்படுத்த மாட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், அல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லி ஹத்தியதி யௌமத்தீன். நான் எப்படிப்பட்ட அல்லாஹ் வணங்குறேன் என்றா, ஐ ஹோப், நான் ஆதரவு வைக்கிறேன், அவன் தான் என் பாவங்களை மன்னிப்பான் என்று. மகள் பாவம் செய்யாதவங்க மாசூமிங்கள். ஆனால் சில நேரத்தில் அவங்களோட அந்தஸ்தில் மற்றவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்களை அவங்க அதிசிறந்த விஷயத்தை செய்யாமல் சிறந்த விஷயத்தை செஞ்சிருப்பாங்க. அதையும் அவர்கள் எப்படி நினைப்பார்கள்? ஒரு பாவமாக கருதுவார்கள். அதனால நினைப்பார்கள் பாவம் செஞ்சுட்டாங்க, பிள்ளையான கருத்து. அதிசிறந்த விஷயத்தை செய்யாமல் சிறந்த விஷயத்தை செஞ்சிருந்ததையும் அவங்க எப்படி நினைப்பாங்க? பாவம் நினைப்பாங்க. பாவம் சொல்ல அல்லது அத்துமோ ஐயகஃபிரலி ஹத்தியாத்தி. நான் எப்படிப்பட்ட அல்லாஹ் வணங்குறேன் என்றால் அவன் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று ஆதரவு வைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக். நபி உங்களுக்கு மக்கா வெற்றியை தந்ததே உங்களோட முந்திய பிந்திய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இன்னி ذاஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன். நான் என்னுடைய ரப்பின் பக்கம் ஹிஜ்ரத் போகின்றேன், அவன் எனக்கு வழியை காட்டுவான். சயஹ்தீன், எனக்கு சரியான வழியை காட்டுவான். எதிர்காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னான், வவஜதக ضالன் ஃபஹதா. நபி அல்லாஹ் உங்களுக்கு வழியை காட்டி விட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ, வஜ்னுப்னி வபனி அன் நஅபுதல் அஸ்னாம். என்னையும் என்னுடைய பரம்பரையும் சிலை வணக்கங்களை விட்டும் பாதுகாப்பாயாக, நீ அல்லாதவற்றை வணங்குவதை விட்டும் பாதுகாப்பாயாக. பரிசுத்தமான குர்ஆன்ல வரக்கூடிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ் அஹ்லல் பைத் வ யதஹிரக்கும் தத்ஹீரா. நபியே, நான் விரும்புறது உங்களோட குடும்பத்தினரை விட்டும் இந்த அசுத்தங்களை விட்டும் பாதுகாக்க, உங்களோட குடும்பத்தினரை இந்த அசுத்தங்களை விட்டும் பாதுகாக்கிறதுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ கேட்டாங்க, வஜஅல்லி லிஸான சித்கின் ஃபில் ஆகிரீன். யா அல்லாஹ், என்னை பற்றிய நல்ல பேச்சுக்களை உண்டாக்கிடு. எப்பொழுதாவது மக்கள் என்னை பற்றி பேசினா நல்லா தான் பேசணும். அதனால்தான் பொதுவாக எல்லா மதங்களிடத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவர் தான் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். யூதர்களும் அவர்களை பற்றி பேசுவார்கள், கிறிஸ்தவர்களும் பேசுவார்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான், வரஃபஅனா லக திக்ரக். உங்களோட பிரஸ்தாபத்தை நாங்கள் உயர்த்திருக்கிறோம். மா திக்ர்து இல்லா திக்ர்து. எங்கெல்லாம் எந்த பேர் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் உங்களோட பேர் சொல்லவும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் முஹம்மத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். கபூர்ல மன் ரப்புக வ மன் நபியுக. அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் ரசூல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ, வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம். சொர்க்கத்துடைய பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய கூட்டத்தில் ஒருவனாக என்னை ஆக்கிவிடு. நபி இப்ராஹிமுடைய துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லுவான், இன்னா அதைனாக்கல் கௌசர்.
சொர்க்கவாசிகள் தாகம் தீர்க்கக்கூடிய ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்துடைய நாயகரே நீங்கள் தான். உங்களுக்கு அதை நாங்கள் தந்திருக்கிறோம். அதை நாங்கள் தந்திருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் இடத்துல மிக உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்க, லேசானவங்க அல்ல. மற்ற நபிமார்களுடைய தவா களத்தில் விமர்சனங்கள் வருகின்ற பொழுது, தவா களம் என்பது செங்கம்பலம் போட்டு பூமாலைகள் போட்டு வரவேற்ற பாதை அல்ல. இது கரடு முரடான பாதைகள், கசப்பான பாதை. அதில் பல நிலைமைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். உலகத்துக்கு வந்து எல்லா நபிமார்களுக்கும் பிஏ, எம்ஏ, பிஹெச்டி, கலாநிதி, கலாபூஷணம் என்ற பட்டம் கிடைக்கல. அவங்களுக்கு கிடைச்ச பட்டம் ஒன்று பைத்தியம், இல்லாட்டி சூனியக்காரன், இல்லாட்டி பொய்யன். அப்படித்தான் இது பரிசுத்தமான குர்ஆன்ல வந்த விஷயங்கள். அது விரிவாக சொல்கிறதுக்கு நேரம் போதாது. சரி, அந்த பிரச்சார மைதானத்தில் விமர்சனங்கள் வருகின்ற பொழுது அந்த நபிமார்கள் தான் அதுக்கு பதில் சொல்லுவோம். நபிமார்கள் தான் அந்த விமர்சனத்துக்கு பதில். உதாரணத்துக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, இன்னால நராக ஃபீ ஸஃபாஹத்தின், நாங்கள் உங்களை பார்க்குறோம் சஃபாஹத்தின் ஒரு கொச்சை புத்தி, வைனா ஒன்றுக்கமில் காதிபீன், உங்களை ஒரு பொய்யராக காண்றோம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க, கால யா கௌம், என்ற சமூகமே, லைஸ பி ஸஃபாஹத்துன், நான் மடையன் இல்லை, வலாக்கின்னி ரசூலுன் மிர் ரப்பில் ஆலமீன், நான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு மெசஞ்சர், ரசூல். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, இன்னால நராக ஃபீ ضلالin முபீன், உங்களை நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் ஒரு வழிகட்டவராக. அதுக்கு அந்த நபி பதில் சொல்லுவாங்க, காலியா கௌமி லைஸ பி ضلالத்துன், நான் வழிகட்டவன் இல்லை, வலாக்கின்னி ரசூலுன் மிர் ரப்பில் ஆலமீன், நான் அல்லாஹ்வுடைய புறத்தில் வந்த ரசூல். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து ஃபிரௌன் சொன்னா இவருக்கு பைத்தியம். கால ஃபிரௌன் இன்ன ரசூலக்கும் அல்லதி உர்சில இலைக்கும் லமஜ்னூன், இவருக்கு பைத்தியம். அதுக்கு மூசா நபி தான் பதில் சொன்னாங்க, இல்லை இல்லை இல்லை, ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிப் வமா பைனஹுமா இன் குன்தும் தஅகிலூன், உனக்கு புத்தி இருந்தால் நான் சொல்ல வந்தா ரப்பு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விமர்சனங்கள் வரும், அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் பதில் சொல்ல மாட்டாங்களா? இன்றைக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் உலகம் எல்லாம் அவங்கள பற்றி தான் பேசுகிறாங்க. நாங்கள் சென்ற மதீனா முனவராவில் இருந்தோம், அதுக்கு முந்தைய மக்கா முக்கர்ரமாவில் இருந்தோம் வெள்ளிக்கிழமையில். அங்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி தான் குத்பாக்கெல்லாம் அப்படி பேச்சு தான், உலகமெல்லாம் பேசுகிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறான், கியாம நாள் வரையில் உலகத்துக்கு வரக்கூடிய அத்தனை விளக்கசாலிகள் ஒன்று சேர்ந்தாலும் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. ஒரு வார்த்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்லலை, நீங்கள் அஹ்லாக் உடையவர், நல்ல குணமுள்ளவர், அப்படி சொல்லலை. அல்லாஹ் சொன்னது இன்னக லஅலா ஹுலுகின். அல்லாஹ் இந்த வார்த்தை எங்கே பாவிக்கிறேன்டா? உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, அல் மலிக் அல் குர்சி, அரசர் சிம்மாசனத்தில் இருக்கிறார், அலல் குர்சி என்ற சிம்மாசனம் கீழே, அரசர் மேலே. அல் ஃபாரிசு அல் ஃபரசி, குதிரை வீரர் குதிரையில் இருக்கிறார் என்ற குதிரை கீழே இருக்கி, வீரர் எங்கே இருக்கிறார்? மேலே இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்ல, இன்னக லஅலா ஹுலுகின். நபியே, உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அழிக்கப்படுகின்ற நாள் வரையில் நல்லவர்களும் சான்றோர்களும் எதையெல்லாம் நல்ல குணம் என்று சொல்லுவார்களோ அத்தனை நல்ல குணங்களும் உங்களுக்கு கீழே இருக்கி, நீங்கள் அதுக்கு மேலே இருக்கிறீங்க. விட்டு கொடுப்பா உங்களுக்கு இல்லை, கண்ணியமா உங்களுக்கு இல்லை, கொடையா உங்களுக்கு இல்லை, புன்முறுவலா உங்களுக்கு இல்லை, விட்டு கொடுப்பா உங்களுக்கு இல்லை, மன்னிப்பா உங்களுக்கு இல்லை, மறக்கிறையா உங்களுக்கு இல்லை, விருந்தோம்பலா உங்களுக்கு இல்லை. இதுக்கு யாருக்கு தான் விளக்க சொல்லு? எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக தெய்வம். ஆனால் விமர்சனம் வருகின்ற பொழுது அல்லாஹ் அவர்கள் பதில் சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொல்லிட்டாங்க, இவருக்கு பைத்தியம், இந்த முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு பைத்தியம். وَيَكَادُ الَّذِينَ كَفَرُوا لَيُزْلِقُونَكَ بِأَبْصَارِهِمْ لَمَّا سَمِعُوا الذِّكْرَ وَيَقُولُونَ إِنَّهُ لَمَجْنُونٌ, இவருக்கு பைத்தியம் என்று ஸல்லல்லாஹு வாய் திறக்கல. அல்லாஹ் சத்தியமிட்டு சொன்னான், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன். நபியே, பேனையில் சத்தியம், பேனைகள் எழுதக்கூடிய வரிகள் மீது சத்தியம், நான் உங்களோட ரப்பு, நான் சொல்கிறேன் உங்களுக்கு பைத்தியம் இல்லை. சொல்லிட்டாங்க, இவர் வழிகட்டவர், வலாலத்தில் இருக்கிறார். அல்லாஹ் சொன்னான், ஒன் நஜ்மி இதா ஹவா, நட்சத்திரத்தில் சத்தியம், மா வல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா, இவர் எல்லாம் மீறவும் இல்லை, வழி தவறவும் இல்லை. சொன்னாங்க, இவர் கொண்டு வந்த இந்த குர்ஆன் இன்னைக்கு தானே, இது வந்து மனிதர்களுடைய, இது வந்து ஷைத்தானுடைய பேச்சு.
அல்லாஹ் சொன்னா இல்லை மாஹு பிகௌலி ஷைத்தான் வச்சு, இது ஷைத்தாண்ட பேச்சு அல்ல. யாரோ சொன்னாங்க இவர் சொல்கிற இந்த பேச்சுக்கு தானே இது கவிஞருடைய வார்த்தைகள். அல்லாஹ் சொன்னா இல்லை வலா பிகௌலி ஷாயிர், இது கவிஞருடைய வார்த்தை அல்ல. இன்னும் யாரோ சொன்னாங்க இவர் சொல்கிறது குறி சொல்லக்கூடிய சாஸ்திரம் சொல்லக்கூடிய பேச்சுண்டு. அல்லாஹ் சொன்னா இல்லை வலா பிகௌலி காஹின், அந்த பேச்சு இல்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் ஆசிபுன் வாயில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் மரணித்த பொழுது சொல்லிட்டா இவர் அபுத்தர், சந்ததி இல்லாதவர். ஆண் குழந்தைகள் என்னத்துக்குன்னா அவருடைய பரம்பரையை பாதுகாக்கிறதுக்கு. அல்லாஹ் தஆலா ஆண் குழந்தைகளை ஸல்லல்லாஹு கொடுத்துட்டு ஒரு ஹிக்மத்துக்காக வேண்டி மரணிக்க செய்தான். இல்லாவிட்டால் ஒரு கூட்டம் வரும் பாப்பாவுக்கு பின்னாடி மகன் தான் நபி என்று சொல்லி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் சொன்னால் அவன் சூரியனை போல கடைசி நபி, சூரியனுக்கு பிறகு எந்த வெளிச்சமும் தேவையில்லை. எனவே அல்லாஹ் குழந்தைகளை கொடுத்துட்டு மௌத்தாக்கினான் ஆண் குழந்தைகளை. ஆனால் இவங்க கதை அளந்துட்டாங்க என்னென்று, இவர் சந்ததி இல்லாதவர். அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கிட்டான், இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். நபியே, கியாமத்துடைய நாளையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தில் அந்த அவங்களிலிருந்து எல்லா மக்களும் தாகத்தை தீர்க்கிறதுக்கு எங்கள் முஹம்மதுடைய ஹவுதண்டு உங்களை தேடி வருவாங்களே, அப்படிப்பட்ட பிரஸ்தாபத்தை உங்களுக்கு தந்திருக்கிறோம். 1000 கோடான கோடி ஆண் குழந்தைகள் இருந்தாலும் சாதிக்க முடியாத விஷயம். எனவே நீங்கள் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அல்லாஹ் கண்டு தொழுங்க, அல்லாஹ் கண்டு அறுத்து பள்ளியிடுங்க, உணவளிங்க. இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், நீங்கள் அபுத்தர் இல்லை, அவன் தான் அபுத்தர். ஒரு சந்தர்ப்பத்தில் அபூஜஹல் சொல்லிட்டான், இவர் எல்லாம் மீறார், அத்துமீறி போகிறார், இதனால் இவருக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும், மேல் சபையை ஒன்று சேர்க்கணும். மேல் சபையை ஒன்று, அதுக்கு சொல்ல நாதி. அவன் நாதி சபையில் ஒன்று சேருங்க. அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கினா பல்லியது நாதியா, அவனை சொல்லுங்கள், அவனை சபையை கூட்ட சொல்லி. சனது ஜபானியா, மலக்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, கடுமையாக அதாப் செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கு ஜபானியாக்கலைங்கிற. அல்லாஹ் சொன்ன சனதோஸ் ஜபானியா, நாங்கள் ஜபானியாக்கலை கூப்பிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஜீவ அற்புதமான ஒரு விஷயம் அது. அதை பற்றி பேசிக்கொண்டே அல்லாஹ் இருக்கிற பேசிக்கொண்டே போகிறோம். எனக்கு எவ்வளோ தூரம் வேண்டாம், அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் கரிசுத்தமான குர்ஆன்ல. அவரோட முகம், அவரோட கண்கள், அவரோட நாக்கு, அவரோட நெஞ்சி, அவரோட முதுகு, அவரோட கை எல்லாம் குர்ஆன்ல சொல்லப்படுது. قد نرى تقلب وجهك في السماء, அவரோட முகத்தை பற்றி. ما زاغ அந்த لا تمدن عينيك, அவங்களோட கண்களை பற்றி. فإنما يسرناه بلسانك, அவரோட நாக்கை பற்றி. ألم نشرح لك صدرك, அவரோட நெஞ்சை பற்றி. ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك, அவரோட முதுகை பற்றி. نزل به الروح الأمين على قلبك, அவரோட கல்பை பற்றி. ما كذب الفؤاد ما رأى, அவரோட உள்ளத்தை பற்றி. لعلك باخع نفسك, அவரோட நஃப்ஸை பற்றி. ما زاغ البصر وما طغى, அவரோட பார்வையை பற்றி. وما ينطق الهوى, அவரோட நுத்துக்கம், அவரோட பேச்சை பற்றி. لا تجعل يدك مغلولة, அவரோட கையை பற்றி. إلى عنقك, அவரோட கழுத்தை பற்றி. அவரோட கழுத்தை பற்றி. إن ذلك كان يؤذي النبي فيستحي منه, அவரோட வெக்க சுபாவத்தை பற்றி. لا ترفعوا أصواتكم فوق صوت النبي, நபியோட சத்தத்தை பற்றி. நபி அவங்களோட சத்தத்தை பற்றி. وما ينطق الهوى, அவரோட நுத்துக்கம், அவரோட பேச்சை பற்றி. யா அய்யுஹன் நபி குல் லிஅஸ்வாஜிக, அவரோட மனைவிமாரை பற்றி. வபனாத்திக, அவரோட பெண் குழந்தைகளை பற்றி. வலம்மா கல்லா ஸைது மின்னோட வளர்ப்பு மகனை பற்றி. அல்லாஹ்வோட கிருபையால் சொல்லிக்கொண்டே போகலாம். இதையெல்லாம் வச்சு தான் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னான், வகான ஃபதுலுல்லாஹி அலைக அஸீமா. நபியே, உங்களுக்கு அல்லாஹ் செஞ்ச பாக்கியம் லேசான பாக்கியம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசி முடிக்க முடியாது. ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வோட பாதையில் புறப்பட்டு போங்கன்னு ஆர்வம் மூட்டப்பட்டுச்சு. சில மனிதர்கள் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு போகையில பிரச்சனை, கஷ்டம். நபி அவங்க இறங்கமான நிலைமை பார்த்து சரி போக வேணான்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்படி அனுமதி கொடுத்து அல்லாஹ்க்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கல. நீங்கள் ஏன் அனுமதி கொடுத்தீங்க என்ற விஷயத்தை அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும். ஆனால் அந்த கேள்வி கேட்குற வேகத்தில் அவரை உள்ளே முடிஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் எப்படி அதை விளங்கப்படுத்துகிறான். அஃபல்லாஹு அன்க லிமா திந்தலா, அஃபல்லாஹு அன்க. நபி அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான், ஏன் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க? உலகத்து நடைமுறை என்ன? ஏன் அப்போ அப்படி செஞ்சேன், சரி பரவாயில்ல, இது அப்படி செய்யக்கூடாது. ஏன் நீங்கள் அப்படி அனுமதி கொடுத்தீங்க என்று கேட்டாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே உடைஞ்சிடும். அது அல்லாஹ்க்கு தெரியும். அதனால்
அல்லாஹ் சொன்னா அஃபல்லாஹு அன்க், நபி அல்லாஹ் உங்களோட கோபம் இல்லை, அல்லாஹ் உங்களை மன்னிச்சு விட்டான். லிமாதின் தலா, நீங்கள் ஏன் அனுமதி கொடுத்தீர்கள்? கண்ணியமான சகோதரர்களே, அது தனியான ஒரு தலைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இதெல்லாம் பேசிட்டு அந்த தலைப்பை நான் முடிக்கவில்லை. இன்னும் இடையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருண்ட விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி தான் நான் சொன்னேன். என்னால் அவ்வளோ உயர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க அல்லாஹ்வோட ஒரு அடிமை தான். நாங்கள் அவங்கள அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு சேர்க்க மாட்டோம். அவங்க அல்லாஹ் படைத்த படைப்புகளில் ஆக உயர்ந்தவங்க, அவங்க தான் ஆகப்பெரிய ரசூல். ஆனால் அவங்களும் அல்லாஹ்வோட ஒரு அடிமை. பரிசுத்தமான குர்ஆனில் முக்கியமான கட்டங்களில் அல்லாஹ் தஆலா அடிமை என்ற வார்த்தையை பாவிக்கும். உதாரணத்துக்கு பரிசுத்தமான குர்ஆன் இது மாதிரி ஒரு வேதத்தை அல்லாஹ் எந்த நபிக்கும் கொடுக்கல. குர்ஆன் எப்படிப்பட்டதுன்றா அல்லாஹ் தஆலா குர்ஆன் மீது சத்தியம் பண்ணுவான். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், காஃப் வல் குர்ஆனில் மஜீத். குர்ஆனில் சத்தியம் பண்ணுவான். அந்த இஞ்சால கிதாபுல்லா, இஞ்சால ரசூலுல்லா, இஞ்சால அல்லாஹ்வோட வேதம், இஞ்சால அல்லாஹ்வோட தூதுவர். இந்த ரெண்டையும் இணைச்சான். எப்படி இருக்கும்? அந்த ரெண்டையும் இணைக்கக்குள்ள என்ன வார்த்தையை பாவிச்சோம்? வெள்ளிக்கிழமைகளில் மிக பிரதானமான சுன்னத்து சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறது. அதில் சொன்னான் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப். இந்த அல்லாஹ் தன் அடிமைக்கு இந்த குர்ஆனை இறக்கினான். சூரத்துல் ஃபுர்கானுடைய ஆரம்பம் தபாரக்கல்லதி நஸ்ஸல் ஃபுர்கான அலா அப்திஹி. இந்த அல்லாஹ் தன் அடிமைக்கு குர்ஆனை இறக்கி அவன் அருள் நிறைந்தவன். சூரத்துல் பக்ரால சொன்னான் வ இன் குன்து ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா. எங்களுடைய அடியாருக்கு நாங்கள் இறக்கின குர்ஆனில் உங்களுக்கு சந்தேகமே. ஏன் அப்துன்ற வார்த்தை பாருங்க. இதன் மூலம் அல்லாஹ் மிகப்பெரிய உண்மையை வழங்கப்படுத்துகிறான். யா ரசூலல்லாஹ், நீங்கள் உயர்ந்தவங்க, கண்ணியமானவங்க, உங்களை நான் கண்ணியப்படுத்தின மாதிரி நான் வேறு யாரையும் கண்ணியப்படுத்தவில்லை. இவ்வளோ பெரிய குர்ஆன் உங்களுக்கு தான் கிடைச்சிச்சு. ஆனால் ஒரு விஷயம், இவ்வளோ பெரிய குர்ஆன் உங்களுக்கு கிடைச்சதுனால நீங்கள் எனக்கு முன்னால் அடிமையாக இருப்பதை விட்டும் வெளியேற முடியாது. அடிமை தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ். இந்த அல்லாஹ் மட்டும்தான் ரப்பு. அல்லாஹ் மட்டும்தான் ரப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வோட ரசூல். அவங்க அல்லாஹ்க்கு முன்னால் யார்? அப்து. அல்லாஹ்க்கு முன்னால் எல்லாரும் அடிமை தான். படித்தவன், பாமரன், வெள்ளையன், கருப்பன், அரசன், ஆண்டி, மலக்குகள், நபிமார்கள், இன்குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்து. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். வானத்தில் உள்ளவங்க, பூமியில் உள்ளவங்க எல்லாரும் அடிமை தான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர், ஆனால் சாதாரணமான மனிதர் இல்லை. அவங்கள அல்லாஹ் உயர்த்திருக்கிறான், கண்ணியப்படுத்தியிருக்கிறான், அவங்கள சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அவங்கள நபித்துவத்தை கொண்டு, ரிசாலத்தை கொண்டு, குர்ஆனை கொண்டு, கடைசி நபித்துவத்தை கொண்டு அவர்களை அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்? சிறப்பாக்கி. எனவே அவர்களும் மனிதன் என்ற ரீதியில் மௌத்து இருக்கு. அல்லாஹ்வோட சிஸ்டம். அது எல்லாருக்கும் மௌத்து வரும். ஒரு விமானம் எவ்வளோ தான் உயர பறந்தாலும் அது கீழே வரத்தான் போகணும். ஒரு பட்டம் எவ்வளோ தான் மேலே ஆடினாலும் அது கீழே வரத்தான் போகணும். இதே மாதிரி ஒரு மனிதன் உலகத்தில் பூமிக்கு மேலே எவ்வளோ தான் வாழ்ந்தாலும் பூமி கீழே போகத்தான் வேணும். இதிலிருந்து யாரும் விதி விலக்கு அல்ல. குர்ஆன் சொல்லுது குல்லு நஃப்ஸின் ذائقة மௌத். அப்படி விதி விலக்கு கிடைக்கும் என்றிருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதி விலக்கு கிடைத்திருக்கும். அல்லாஹ் அவர்களை பார்த்தே சொல்லிட்டான், மா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிக்கல் ஹுல்த. நபியே, உங்களுக்கு முன்னர் நாங்கள் எந்த ஒரு மனிதனுக்கும் நிரந்தரமான வாழ்க்கையை ஆக்கவில்லை. அப்போ மித்த வஹமுல் ஹாலிதுன், நீங்கள் மௌத்தாகிற அவங்க நிரந்தரமாக இருக்கிறையா? இது சாத்தியமில்லை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அவங்கள பார்த்து சொல்ல இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன். நபி, நீங்கள் ஒரு நாளைக்கு மையித், உங்களுக்கு மௌத்து வரும். உஹதில் ஒரு செய்தி பரவுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்கன்னு. சில சஹாபாக்கள் மைதானத்தை விட்டு ஓடுறாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கிறார், மா முஹம்மது இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லி ருசுல் அஃப இன் மாத்த அவ் குத்தில கலபத்தும். அவர் என்ன மௌத்தாகிட்டாங்களா இல்லாட்டி கொல்லப்பட்டுட்டாங்களா நீங்கள் விட்டுவிட ஓடுவீங்க. எனவே மௌத்தை விட்டு யாராலும் தப்ப முடியாது. அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி மனிதன் அசில் வாழ்க்கை ஆখিরাத்துடைய வாழ்க்கை, துன்யாவோட வாழ்க்கை இல்லை. அசில் வாழ்க்கை ஆখিরাத்துடைய வாழ்க்கை, அதில் வெற்றி அடையணும். ஆகவே அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மௌத்தை கொடுத்து அவங்களோட அந்தஸ்தை கொடுத்த அந்தஸ்தை விட இன்னும் சிறப்பான அந்தஸ்தை கொடுக்க விரும்பினான். அந்த வகையில் ஹிஜ்ரி 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜுக்கு வராங்க. ஹஜ்ஜத்துல் வதா அவனோட வாழ்க்கையில் செஞ்ச ஒரே ஒரு ஹஜ்ஜு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் 13 வருஷம் இருந்தாங்க, மதீனாவில் 10 வருஷம் இருந்தாங்க. அவங்களோட தீனு அல்லாஹ்வுக்காண்டி கஷ்டப்படுத்தப்பட்டாங்க, அடிவாக சித்திரவதை செய்யப்பட்டாங்க. ஹதீஸ் கிதாபில் வரும், சொல்லுவாங்க, ஊதித்து ஃபில்லாஹி மா லம் யுஅத அஹதுன். எனக்கு நோவினை வந்த மாதிரி எந்த நபிக்கும் நோவினை வரல. உஹிஃப்து ஃபில்லாஹி மா லம் யுஹஃப் அஹதுன். நான் பயமுறுத்தாட்டப்பட்ட மாதிரி ஆகும்.
கஷ்டப்படுத்தப்படும். நீங்கள் நாங்கள் தாய்பூ போய் பார்த்தோம், இப்போ கூட அந்த வரலாறுகள் அங்கே பேசப்படுது. கடுமையாக கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கோம். என்றாலும் அவங்க எல்லாத்தையும் தாங்கி கொண்டு பொறுமையோடு தன்னுடைய இலட்சியத்தை அடைய வேண்டும் என்ற கொள்கையோடு உறுதியாக இருந்தாங்க. கடைசியாக அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கொடுத்தான். 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்களை எடுத்துக்கொண்டு எந்த மக்கா மண்ணில் இருந்து அவங்களை வெளியேற்றினாங்களோ அந்த மக்கா மண்ணில் இருந்து அவங்களுடைய உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான் இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூரா இறங்குது. இந்த காலகட்டத்தில் என்ன அர்த்தம் என்று சொன்னால், இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று சொன்னால் நபி அல்லாஹ்வோட உதவியும் மக்கா வெற்றியும் கிடைச்சிட்டா. நுஸ்ரத் என்பது மக்கள் கூட்டம் கூட்டமாக தீனுக்குள்ளே வாரது. அல்லாஹ்வோட உதவி வந்தால் மக்கள் வருவாங்க. இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் மக்கா வெற்றியும் அல்லாஹ்வோட உதவியும் வந்துட்டு ஒரு ஐத்தன்னா சதுஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக தீனுக்குள்ளே வரக்கூடிய காட்சி நீங்கள் காண்றீங்க தானே. இப்போ ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், நீங்கள் அல்லாஹ்வோட புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்யுங்க. வஸ்தக்ஃபிர், அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க. இன்னோக்கான தௌபாபா, அல்லாஹ்வுத்தால பாவங்களை மன்னிக்கக்கூடியது. ஏன் மக்கா வெற்றியையும் மக்கள் கூட்டம் கூட்டமாக தீனுக்குள்ளே வருவதையும் தஸ்பீஹையும் இஸ்திக்ஃபாரையும் அல்லாஹ் இணைத்தான். வந்தால் தஸ்பீஹ் செய்யுங்க. இதன் மூலம் அல்லாஹ் பெரிய உண்மையை விளங்கப்படுத்துகிறான். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவங்களை அனுப்பின நோக்கம் பூர்த்தி ஆகிட்டு. அவங்களை அனுப்பின நோக்கம் என்ன? ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுظஹிரஹு அலா தீனி குல்லிஹி. இந்த தீனுல் இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை உலகமெல்லாம் நீங்கள் மேய்க்க செய்ய வேணும். அல்லாஹ்வுத்தாலா மேய்க்க செய்யணும் உங்களை வச்சு. நீங்கள் எந்த நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் உங்களை அனுப்பினானோ அந்த நோக்கம் பூர்த்தி ஆகிட்டு. எனவே அந்த நோக்கம் முடிஞ்சிட்டு இனிமேல் எங்கள்கிட்ட வாங்க, எங்கள்கிட்ட நீங்கள் வாரத்துக்கு தயாராகுங்க. சைக்கினியா மூலமாக அவர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அண்டையிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் அல்லாஹ் என்று அல்லாஹ் புகழுவாங்க. அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுவாங்க. அதிகமாக என்ன செஞ்சாங்க? ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு வெற்றி கிடைச்சிட்டா உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்களுடைய நடைமுறை என்ன, பொதுவாக வெற்றி கிடைச்சா வெற்றியை அவங்க பக்கம் நினைப்பாங்க, தோல்வி அடுத்த பக்கம் நினைப்பாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை அப்படி இல்லை. சிரமமான விஷயங்கள் வந்தால் தன் பக்கம் நினைப்பாங்க, வெற்றி அல்லாஹ் பக்கம் நினைப்பாங்க. தாயிஃபில் அடிபட்ட நேரத்தில் அல்லாஹ் மஷ்கூ லூஃப குவதி வக்கில்ல ஹீலத்தி, அல்லாஹ் நான் பலவீனமாக இருக்கிறேன், மக்களை நட்பமாக கருதுறாங்க நினைச்சாங்க. மக்கா வெற்றியில் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா ஸதக வஅதா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா என்று அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. எனவே ஒரு ஏன் நாம் என்ன தான் செஞ்சாலும் அல்லாஹ்வோட கபூலியத் எங்களுக்கு கிடைக்கணும், அல்லாஹ்வோட அங்கீகாரம் கிடைக்கணும். எங்களுக்கு பேர் போல் கட்டாயம் ஒன்று இல்லை. அல்லாஹ் தாலா எங்களை எக்ஸப்ட் பண்ணணும், அல்லாஹ் எங்களை அங்கீகரிக்கணும். எனவே அல்லாஹ் இடத்தில் நாங்கள் செஞ்சது சரியா புலையா என்று அவன் தான் தீர்மானிக்கணும். சொல்லுவாங்க, நாங்கள் யாரும் தீர்ப்பாளர்கள் அழைப்பாளர்கள். தீர்ப்பாளர் யார்? அவன் மட்டும்தான். மாலிக் யௌமித்தீன், எங்களுக்கு தான் தீர்ப்பு அவனுக்கு தான் தீர்ப்பு செய்யணும். எனவே நாங்கள் முடியுமானத்தை செஞ்சு போட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் என்னால் செஞ்சு நீ மன்னிச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் புகழ்கிறாங்க, தஸ்பீஹ் செய்கிறாங்க, இஸ்திக்ஃபார். இது ஹஜ்ஜிக்கு போகிற துல் ஹஜ் மாதம் தானே. துல் ஹஜ்ஜிக்கு போகிற முஹர்ரம் சஃபர், ஹஜ்லேருந்து வந்துட்டாங்க. இப்போ சஃபர் மாதம், முஹர்ரத்துக்கு துல் ஹஜ்லேருந்து வந்துட்டாங்க. முஹர்ரம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சஃபர் கடத்த இப்போ ரபியுல் அவ்வல். சஃபர் மாதம் ஒரு நாள் நடுநிசி நேரம் அவனோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் பக்கி இருக்கு. மக்காவுக்கு மதீனாவுக்கு போனால் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட பரிசுத்தமான கபருக்கு முன்னாடி அந்த இருக்கி. அந்த பக்கையில் தான் அது ஜாஹிலியாக அந்த காலத்திலே அது மையவாடியாக இருந்துச்சு. இப்பயும் அது மையவாடியாக இருக்கு. நடுநிசி நேரத்தில் அங்கே போனாங்க. அங்கே போய் அங்கே மரணித்தவர்களை ஜியாரத் செஞ்சாங்க. அது கிதாபில் வருது, நீங்கள் கபர்களை ஜியாரத் செய்யுங்க, அதனால் உங்களுக்கு என்ன ஆখিরাத்துடைய யாஃபம் வர முடியும். அப்போ நடுநிசி நேரத்தை ஜியாரத் செஞ்சுட்டு இனி நபி அவங்களுடைய அன்புக்குரிய மனைவி ஆயிஷா நாயே அவள் எல்லா விஷயத்தையும் அவதானித்து கொண்டே இருக்கிற ரசூலுல்லாஹ் எங்கே போகிறாங்க வராங்க. இனி அவங்க வந்த நேரத்தில் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் வார் ரஸா, எனக்கு சரியான தலைவலியாக இருக்கு அப்படின்றாங்க. எனக்கு சரியான தலைவலியாக இருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பலா வல்லாஹி வா ரஸா, அல்லாஹ்மே சத்தியம் எனக்கு நல்லா தலைவலிக்குது. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயுடைய ஆரம்பம். இறுதி நாட்கள் இங்கிருந்து தான் ஆரம்பமாகுது. அதிலிருந்து அவங்களுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு போகுது. பன்னாருக்கு நோயுடைய தாக்கம் அதிகமாகிட்டு கொஞ்சம் பலகீனம் கூடிட்டு
இன்றைக்கு உலகத்தில் நீதி நேர்மையை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, சமத்துவத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமத்துவத்தை பற்றி அவங்க காட்டின அந்த நேர்மை நீதியை மாதிரி யாரும் செஞ்சிக்க மாட்டாங்க. அந்த இக்கட்டான நேரத்தில் கூட அவங்க மனைவிமார்களுக்கு மத்தியில் நீதமாக நடந்தாங்க. மனைவிமார்களுக்கு மத்தியில் இஸ்லாம் பல திருமணங்கள் செய்த என்று செஞ்சு ஊக்குவிக்கிறத விட நீங்கள் பல திருமணங்கள் நடந்தால் நீதமாக விட்டால் அல்லாஹ்வோட தண்டனையை பயந்து கொள்ளுங்கன்னு எச்சரிக்குது. யார் 2 மனைவியை திருமணம் முடித்து நீதமாக நடக்கவில்லையோ ஒரு பக்கம் சாய்ந்தவராக வருவார். அன்பு என்பது வேறு, ஆனால் நீதமாக மற்ற விஷயங்கள் நடக்கிறது என்பது வேறு. சல்லாசனம் கேட்பாங்க, நாளைக்கு யார வீடு நாளைக்கு நான் எங்கே போகிறேன்? ஏன்னா அவளுக்கு பல மனைவிமார்கள் இருந்தாங்க. மைமூனா இருந்தாங்க, ஹப்ஸா இருந்தாங்க, சௌதா இருந்தாங்க. அப்போ நபியுடைய சல்லாசனுடைய மனைவிமார்களுக்கும் விளங்கிட்டு இவங்க ஏன் கேட்குறாங்களா, அவங்களோட உள்ளத்தில் ஆயிஷா நாயகியுடைய முகப்பத் இருந்துச்சு. மற்றவங்க மீது முகப்பத் இருந்துச்சு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, என்றாலும் இருக்கக்கூடியவங்க ஏன்னா அவங்க சரியான நுணுக்கசாலி விளக்கசாலி. அவட தகப்பன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வோட தீனுக்காக நிறைய பாடுபட்டவங்க. அது இளம் வயசான பெண். இன்னும் பல நோக்கங்களை வச்சு கேட்டாங்க. அப்போ மனைவிமார்கள் விளங்கிட்டாங்க. சல்லாஹுடைய ஒரு ஆள் மனசில் இருக்கி ஆயிஷா நாயுடைய வீட்டில் தன்னுடைய இறுதி நாட்களை கழிக்க வேண்டும். அதனால் எல்லா மனைவிமார்களும் அனுமதி கொடுத்துட்டாங்க. யார் சொல்லலாம், நீங்கள் ஆயிஷா நாயுடைய வீட்டில் போங்கன்னு சொல்லி அந்த வகையில் ஃபضல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு 2 பேரோடும் தாங்கி கொண்டு அவருடைய தோளில் பிடிச்சி கொண்டு அப்படி ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இந்த நாட்களில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய வைத்தியங்கள் செய்கிறாங்க. குல்சுராக்களை ஊதுறாங்க, தடவுறாங்க. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவங்களுக்கு இந்த ஹைபரில் நஞ்சூட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய நாட்டம் அது அந்த நேரத்தில் எந்த தாக்கத்தை மேற்படுத்தவில்லை. என்றாலும் பிந்திய காலத்தில் அந்த இறுதி நாட்களில் சொன்னாங்க ஆயிஷா நாயை பார்த்து, ஆயிஷா அந்த ஹைபரில் எனக்கு தரப்பட்ட நஞ்சு அதோடைய தாக்கம் இப்போ தான் எனக்கு விளங்குது. என்னுடைய இந்த நரம்பு நாளமெல்லாம் அப்படியோ துண்டிக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஃபீலிங் ஏற்படுது. அதனால தான் சில உலமாக்கள் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஷஹீத் என்று சொல்லி. அவங்களும் ஏன் அந்த நஞ்சூட்டப்பட்டத்தினால சில உலமாக்களுடைய கருத்து ஒன்றிருக்கி அவங்களும் இந்த ஷஹாதத் என்ற அந்தஸ்தெல்லாம் கொடுக்கறதுக்காக வேண்டும். இனி இப்படியே இருக்கக்குள்ள இன்னும் மௌத்தாகிறதுக்கு 5 நாட்கள் தானே இருக்கு. இத்தனை நாட்கள் இருக்கு, 5 நாட்கள் தான் இருக்கு. அப்போ அன்று புதன்கிழமை காய்ச்சல் கடினமாகிட்டு அப்போ சொன்னாங்க மதீனாவில் பல கிணறுகள் இருக்கு. நான் இந்த முறைக்கு முந்தைய முறை நான் மதீனாவுக்கு போன நேரத்தில் அங்கே உள்ள மதீனாவில் வசிக்கக்கூடிய ஒருவர் கூட்டி போய் பல இடங்களையும் கூட்டி போய் காட்டினார் தனிப்பட்ட ரீதியில். அந்த இடமெல்லாம் பாதுகாக்கப்பட்டு இருக்கும். அது சிலது அடையாளம் சொல்லப்படுது, சிலது அடையாளம் சில ஆக்கள் குறிப்பான ஆக்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. சொன்னாங்க இந்த மதீனாவில் 7 கிணறுகளை சொல்லி அந்த 7 கிணறுகளில் இருந்தும் எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இந்த பல வகையான தண்ணீரை ஒன்று செய்யக்கூடிய நேரத்தில் வந்த வகையை சொன்னாங்க, இன்றைக்கி தண்ணியை 7 கிணறுகள்லேருந்து தண்ணியை கொண்டு வாங்க, நான் மக்களுக்கு போய் ஒரு பிரசங்கம் செய்யணும், அப்படி சில விஷயங்கள் அட்வைஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு நான் ஒரு பயான் செய்யணும் அப்படின்னு. அந்த வகையில் கிணறுகளிலிருந்து தண்ணி கொண்டு வரப்பட்டுச்சு. ஒரு பாத்திரத்தில் ஊற்றப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் ஒரு இடத்துல வச்சு தண்ணியை ஊற்றி கொண்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா ஹஸ்புக்கும் போதும் அந்த அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குளிப்பாட்டினாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் சுகம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஏன்னா தலையில் ஒரு பட்டி ஒன்றை கட்டிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட துணையோட மஸ்ஜிதுக்கு போய் லுஹர் தொழுவிச்சாங்க. லுஹர் தொழுவிச்சதுக்கு பின்னாடி மிம்பரில் உட்கார்ந்து ஒரு பிரசங்கம் செஞ்சாங்க. இதுதான் அவரோட வாழ்க்கையில் செஞ்ச மிக முக்கியமான ஒரு பிரசங்கம். அதோட கடைசி அவருடைய கடைசி உபதேசம் என்று கூட சொல்லலாம். முழுமையாக செஞ்சாங்க. அதில் அவங்க எப்பயுமே ஸல்லல்லாஹு தன்மை ஒன்று இருந்துச்சு, தனக்கு அல்லாஹ்வோட மார்க்கத்துக்காக வேண்டி தியாகம் செஞ்சவங்கள மறக்க மாட்டாங்க. அந்த கட்டத்தில் உஹதில் ஷஹீதாக்கப்பட்டவங்களை ஞாபகப்படுத்தினாங்க. உஹதில் ஷஹீதாக்கப்பட்டவங்களை ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்ர் இப்னு ஜமுஹ் ரலியல்லாஹு தஆலா முக்கியமான சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டவங்க இந்த மட்டுக்கும் அந்த பேரெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்போ அல்லாஹ்வோட தீனுக்காக வேண்டி உடல்கள் சிதறடிக்கப்பட்ட ரத்தம் சிந்திய
அந்த பெரிய மனிதர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஞாபகப்படுத்தினாங்க, அவங்களுக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. ரெண்டாவது, மதீனா மைந்தர்களை, மதீனா மக்கள் செஞ்ச தியாகத்தை பாராட்டினாங்க. என்ன சஹாபா மதீனத்து அன்சாரிகள் வந்தான் வரத்தான் என்று சொல்லி மக்கத்து முஹாஜிர்களை ஒதுக்கல, அவங்கள வரவேற்று வாழ வச்சு, எந்த நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ரசூலை அனுப்பினானோ மக்கத்து முஹாஜிர்கள் வந்திருக்கிறாங்களோ அதில் 100% ஒத்துழைப்பு கொடுத்தாங்க மக்கத்து மதீனத்து அன்சாரிகள். எனவே சொன்னாங்க, இந்த மதீனத்து அன்சாரிகளுடைய விஷயத்தை நல்லா நடந்து கொள்ளுங்க, அவங்க உபகாரம் செய்யக்கூடிய மக்களோட நீங்கள் நல்லா நடங்க, ஏதாவது தப்பு தவறு செஞ்சால் மன்னிச்சிடுங்க, அவளை பழிக்கு பழி வாங்கவானா என்று மதீனத்து அன்சாருடைய விஷயத்தில் சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க, நான் ஒரு மனிதன், நான் ஏதாவது தப்பு தவறு செஞ்சிருக்கலாம், யாராவது விரும்பினா என்ன பழிக்கு பழி வாங்கி கொள்ளும், என்ன பழிக்கு பழி வாங்கி கொள்ள இயலும் என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்தான், உனக்கு விருப்பம்ண்டா ஆகிரத்தை தெரிவு செய்யலாம், உனக்கு விருப்பம்ண்டா துன்யாவை தெரிவு செய்யலாம் என்று அந்த மனிதன் ஆகிரத்தை தெரிவு செய்து விட்டான் என்றாங்க. இதை கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ஏங்கி ஆடுகிறான். சாபாக சொல்லுவாங்க, யாரோ ஒரு மனிதனை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவர் என்னதுக்கு அழணுங்க. அப்போ தான் விளங்கிச்சு. சஹாபாக்கள் பிந்திய காலத்தில் சொல்லுவாங்க, எங்களுக்கு விளங்காத ஒரு விளக்கம் அது அபூபக்கருக்கு விளங்கி. அபூபக்கர் லேசான ஒரு ஆள், அல்லாஹ் குர்ஆனில் சஹாபின்னு சொன்ன ஒரு ஆள் தான் அபூபக்கர். இது காலி சாஹிபிஹி, ஏன்னா அந்த மனுஷன் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இஷ்டம் கொடுத்தான், விருப்பமண்டா இருக்கலாம், விருப்பமண்டாமல் அந்த மனிதன் ஆகிரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக தன்னுடைய மௌத்துடைய செய்தியை தான் சொல்கிறாங்க அப்படின்னு. பிறகு சொன்னாங்க, மஸ்ஜிதுக்கு வர்றதுக்கு சின்ன சின்ன வழிகள் இருந்துச்சு, ஹூஹான்னு அது எல்லா வழியும் அடங்க. ஆனால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலான்னு வார வழியை மட்டும் அடைக்காதீங்க, ஹூஹா இல்லை ஹவுஹான்னு சொல்லுவாங்க. இன்று மட்டும் நீங்கள் மஸ்ஜித் நபவியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரசூலுல்லாஹ் பாபு சலாமுக்கு பக்கத்தில் இருக்கி, இன்று மட்டும் அந்த அதாக இருக்கி, அதை ஹூஹத் அபூபக்கர்ன்னு சொல்லி இன்று மட்டும் அந்த பச்சை எழுத்தால் இருக்கும் மஸ்ஜித் நபவியில். அபூபக்கர் எல்லாரும் வந்து போகிற வழி அது, அந்த சின்ன முடுக்கு வழின்னு சொல்லுவேன். ஏன்னா அது மூலம் என்ன சைக்கின செய்கிறாங்களேண்டா, நான் மௌத்தாக போகிறேன், இதுக்கு பிறகு உம்மத்தை வழி நடாத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை, அது அபூபக்கர் தான் பொருத்தமான ஒரு ஆள், அவர் அவசரம் வந்து போகணும், அதனால் எல்லா வழியும் அடைங்க, அபூபக்கர் வந்து போகிற வழியை மட்டும் அடைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டு, இதான் பூர்த்தியான உபதேசம். இந்த கடினமான வருத்தத்தில் கூட அவங்க என்ன செய்வாங்க, மஸ்ஜிதுக்கு வருவாங்க, ஜமாத்தாக தொழிப்பாங்க. இன்னும் மௌத்தாகத்துக்கு 4 நாள் தந்தைக்கு வியாழக்கிழமை மகரிப்பு தொழிலுக்கு வந்தாங்க. மகரிப்பு தொழிச்சாங்க. அதில் வல் முர்சலாத் உர்ஃபா வல் ஆசிஃபாத் அஸ்ஃபா வல் நாசிராத் அந்த சூரத்தை முழுமையாகவே தொழிச்சாங்க. நாங்கள் குல் அல்லாஹதும் குழியாருக்காக இருந்தால் ஓதுறோம். அந்த இக்கட்டான நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த வல் முர்சலாத் உர்ஃபா அந்த சூரத்தை ஓதி தொழிச்சாங்க. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் வாழ்க்கையில் முழுமையாக நின்று தொழுகை நடாத்திய கடைசி தொழுகை. அதுதான் கடைசி தொழுகை, வியாழக்கிழமை மகரிப்பு தொழுகை. அதுக்கு பிறகு சொல்லிட்டாங்க, நீங்கள் அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்கள். அப்போ அபூபக்கர் எல்லாம் தொழுவிப்பாங்க. மௌத்தாகிறதுக்கு 3 நாள் இருக்கு சொன்னாங்க. லா யமூத் அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ். உங்களை யாரால் மௌத்தாகக்கூடாதாக இருந்தால் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வச்சவராக மௌத்தாகட்டும். யாரும் அல்லாஹை பற்றி அப்படி இப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. வாலிப காலத்தில் அல்லாஹ்வுடைய பய மேலோங்கி இருக்கணும், வயோதிப காலத்தில் அல்லாஹோட ரஹ்மத்து மேலோங்கி இருக்கணும். வாலிப காலத்தில் அல்லாஹ் ரெண்டும் தான். நபி இபாதி அன்னியல் கஃபூர் ரஹீம் அன் அதாபி போல் அதாபுல் அலீம். நபியை நீங்கள் இந்த அடியார்களுக்கு செய்தியை சொல்லுங்கள், நான் மன்னிக்கக்கூடியவன் இறக்கமுள்ளவனு சொல்லுங்கள், அதே நேரத்தில் பனிஷ்மெண்ட் கடினம்னு ரெண்டுமே இருக்கேன் அவன்ட்டு. பொதுவாக சொல்லுவாங்க, வாலிப காலத்தில் அல்லாஹோட பயம் கூட இருக்கணும், பிந்திய காலத்தில் அல்லாஹ்வுடைய இறக்கம். அப்போ அல்லாஹ் என்ன கூட நல்லா நடப்பான், அல்லாஹ் என்னை மன்னிப்பான், அல்லாஹ் என்ன பிரச்சனையை தீர்த்து வைப்பான், என் கபருடைய வாழ்க்கையை லேசாக்குவான் என்ற ஒரு நல்லெண்ணத்தோட அல்லாஹை பற்றி மௌத்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் மௌத்தாகிறதுக்கு ஒரே ஒரு நாள் தான் நிற்கும், ஒரு நாள் தான் இருக்கு. தன் அடிமைகளை உரிமை விட்டாங்க. அவங்கள்ட்ட சில அடிமைகள் இருந்தாங்க, அடிமைகள் எல்லாம் உரிமை விட்டாங்க. 6 அல்லது 7 தீனார்கள் இருந்துச்சு, அதையும் தர்மம் செஞ்சாங்க.
அவங்களோட போர்க்கவசம் ஒரு யூதனிடத்தில் மோக்கேஜ் அடகு வைக்கப்பட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட 72 கிலோ தானியத்துக்காக வேண்டி. அவங்க நினச்சிருந்தா சஹாபாக்கள் கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்படியே அவங்க வாயத்தை வந்து ஆட்டம் கேட்க மாட்டாங்க, கேட்க தெரியாது அவங்களுக்கு. அல்லாட்ட மட்டும் தான் கேட்பாங்க. அவங்க எளிமையாக வாழ்ந்தாங்க. எளிமையாக நினச்சிருந்தா எப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க. கிதாபுகளில் வரும். ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, அன்று இரவு ரசூல்லா மௌத்தா இரவு வீட்டில் விளக்கு எறிவதுக்கு எண்ணெய் இருக்கல. ஹேத்து சஹாபா போன்ற கிதாபுகளில் வரும். பக்கத்து வீட்டில் சொல்லி அனுப்பினாங்க, அல்லாட ரசூல் கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்க, வீட்டில் விளக்கறிகிறதுக்கு எண்ணெய் இல்லை அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் அக்பர். அதுக்கு பின்னாடி அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நாட்கள், அன்று திங்கக்கிழமை சுபஹ் தொழுகையை அனஸ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிக்கிறாங்க. நபி அவங்களுடைய வீடு எப்படி என்று சொன்னால், இது தெரியும், நபி அவங்களோட அந்த ரவுதான்னு சொல்லுவோமே, ஒயிட் காபட் ஏரியான்னு சொல்லுவோம். நபி அவங்களுடைய அந்த மிம்பரில் இருந்து அவரோட வீடு மட்டுக்கும், இப்போ இது உதாரணம், இது மிம்பர் என்று சொன்னால் அது அவரோட வீடு, அங்கே தான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த கேட்டு திறந்து பார்த்தா என் வசதியில் என்ன நடக்குதுன்னு விளங்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுபஹ் தொழுவிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டுன்னு உயர்த்தி பார்க்காங்க. ஹதீஸ் கிதாபுகளில் வரும், சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் உண்டா, ரசூலுல்லாஹ் கண்ட அந்த ஆனந்தத்தில் சந்தோஷத்தில் தொழுகையோட பார்த்தாங்க. நபி அவங்க அப்படியே சைக்கின மூலமாக நீங்கள் தொழுங்கன்னு சொல்லி போட்டு சிரிச்சிட்டு உள்ளுக்கு போயிட்டாங்க. நபி அவங்க அந்த புன்முறுவல் பூத்ததுக்கு உலமாக்கள் எத்தனை காரணங்கள் சொல்லுவாங்க. அதில் ஒரு காரணம், எந்த தீனுக்காக வேண்டி, எந்த மார்க்கத்துக்காக வேண்டி நான் நோய் செய்யப்பட்டனோ, எதுக்காக வேண்டி ஒட்டக குடல் போடப்பட்டுச்சோ, எதுக்காக வேண்டி எனக்கு பைத்தியம் என்று சொல்லப்பட்டுச்சோ, எதுக்காக வேண்டி அகதியாக என்னை விரட்டினாங்களோ, இன்றைக்கு அந்த மார்க்கத்தை, அந்த தீனுல் இஸ்லாத்தை உலகமெல்லாம் கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் தயாராகிட்டாங்க. அது அபூபக்கருடைய தலைமையில் இன்றைக்கு மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் நான் சந்தோஷமாக என்ற ரப்பிடத்தில் நான் போகலாம் என்ற அந்த புன்முறுவல் தான் அது என்ற கருத்தை கூட சில உலமாக்கள் சொல்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அதுக்கு பிறகு தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அந்த அண்டை தினத்தில் அதுக்கு முதல் கூப்பிட்டுருக்கக்கூடும். கூப்பிட்டு சில விஷயங்களை பேசுகிறாங்க. தன்னுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்கள கூப்பிட்டு அவங்கள முத்தமிட்டாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, தொழுகிற விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கோ, அடிமைகளுடைய விஷயத்தில், ஊழியர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கோ என்று சொல்லிக்கணும். அதோடு அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சக்கராத் ஸ்டார்ட் ஆகிட்டு. அப்போ அவங்களுக்கு பக்கத்தில் தண்ணி பாத்திரம் வைக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பாத்திரத்துக்குள்ளே கையை போட்டு வெளியே எடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் நபி அவங்களை கவனித்து கொண்டு இருந்தாங்க. அப்போ அவரோட சகோதரன் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்தாங்க. அவரோட கையில் மிஸ்வாக்கு இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அது மிஸ்வாக்கை பார்க்குறாங்க. ஆயிஷா நாய்க்கு விளங்கிட்டு அல்லாஹ்வுடைய நபி மிஸ்வாக் செய்ய விரும்புகிறாங்க. அப்போ சகோதரன் மிஸ்வாக்கை எடுத்து தன்னோட வாயில் வச்சு மென்மைப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முபாரக்கான வாயில் மிஸ்வாக் செய்வாங்க. ஏன்னா மிஸ்வாக் முக்கியமான ஒரு சுன்னத்து. ஹதீஸில் வருது, அல்லாஹ் வாயை சுத்தப்படுத்தும், அல்லாஹ்வோட பொருத்தத்துக்கு காரணம். நபிங்க எப்பயுமே மனமாக இருக்க தான் விரும்புவாங்க. அல்லாஹ்ட்ட போகிறோம், நான் மனமாக போகணும்னு சொல்லி. ஆயிஷா நாய் காலமெல்லாம் பெருமையாக பேசுவாள். ஸல்லல்லாஹு வாயில் கடைசியாக போனது என்ற எச்சில் தான், கடைசியாக போனது என்ற எச்சில் தான் சொல்லி. அதுக்கு பிறகு அப்படியே இருக்கக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வைகள் மேலே சொருகி கொள்ளுது, உதடுகள் அசையுது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா காது காத்து கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்க சார்? பார்த்தா மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் அல்லாஹும்ம அர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீக்கில் அலா. அல்லாஹ், நீ எந்த நபிமார்களுக்கு அருள் புரிந்தியோ, சித்திகீங்களுக்கு, ஷுஹதாக்களுக்கு அவங்களோட சேர்த்துறியா அல்லாஹ், நான் உயர்வான நட்பை கேட்குறேன் என்று சொல்கிறாங்க. அதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜி இலா ரப்பிக ராதியத்தன் மர்தியா. அதே சஹாபாக்கள்லாம் பதறி போய்த்துறாங்க. நிலைமை அல்லோ ஹல்லோலப்படுது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவ்வளோ பெரிய தைரியமான சஹாபி, வாள் எடுத்துட்டாங்க. யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்தான் என்று சொன்னால் நான் வெட்டி போட்டுருவேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட தரிசனத்துக்கு போன மாதிரி போயிருக்கிறாங்கண்டு.
உஸ்மான் அலி அல்லாஹ் அப்படி வாயடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அலி அலி அல்லாஹு தாலானோ அப்பாஸ் அலி அல்லானோட யாரோட பேச கதைக்காமல் நடமாடி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் இவ்வளவு நாள் ரசூலுல்லாஹ் தான் இருந்தாங்க. மௌத்தாரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ரசூலுல்லாஹ்ட ஆரோக்கியம் ஒரு வித்தியாசமாக இருக்க போய் தான் அனுமதி எடுத்துக்கொண்டு அவங்க இன்னொரு மனைவிட்ட போயிருந்தாங்க. கொஞ்சம் தூரத்தில் அவங்களுக்கு செய்தி கிடைக்கிது. அவங்க பதஷ்டப்படலை, வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்படி போத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. முபாரக்கான அந்த துணியை எடுத்தாங்க, முத்தமிட்டாங்க, சொன்னாங்க, அழுதாங்க. சொன்னாங்க, வா நபியா, வா ஹலீலா, வா சஃபியா, அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்டவர், அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்வுடைய நபியே, நீங்கள் மௌத்தாகிட்டீங்க, அல்லாஹ் உங்களுக்கு 2 மௌத்தை தரமாட்டான். திபு தஹையன் ஒமையத்தன், நீங்கள் ஹயாத்தோடு இருக்கக்குள்ளே மனமாக தான் இருந்தீங்க யார் சொல்லலாம், நீங்கள் மௌத்தானதுக்கு அப்புறம் நல்லா மணக்கிறீங்க என்று சொல்லாங்க, முத்தமிட்டாங்க. அதுக்கு பிறகு இதில் ஒவ்வொரு சஹாபாக்களும் பாத்திமா நாயர் ரலியல்லாஹு தஆலா பார்த்தா, யா அபதா அஜாப ரப்பன் தஆ, யா அபதா மன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி மஅவா, யா அபதா இலா ஜிப்ரீல நன்னா. பாத்திமாவுக்கு சரியான இறக்கம். என்ற தகப்பனாரே, நீங்கள் ரப்புக்கு பதில் கொடுத்துட்டீங்க இல்லையா, என்ற தகப்பனாரே உங்களுக்கு ஒதுங்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், என்ற தகப்பனே நாங்கள் உங்களை இந்த சோகக்கதை யார்கிட்ட சொல்கிற, ஜிப்ரீல்கிட்டயா சொல்கிற அப்படின்ட்டு அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்துட்டு, ஆனால் எப்பயுமே ஒரு நிலையான ஒரு தைரியமான தலைவர் எப்பயுமே தேவைப்படும். அபூபக்கர் சித்திக் இருக்கக்கூடியவங்கள் ஆக கூடுதலான முஹப்பத்தான ஆக்கள் ஒருவதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. என்றாலும் அவங்க தன்னுடைய இதை காட்டிக்கொள்ளலை. எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டா உம்மத்தை வழி நடாத்துறதுக்கு ஆக்க இல்லை அப்படி தரும். சில உலமாக்களுடைய கருத்து, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத்துடைய காலம் தான் ஆக குறைஞ்ச காலம். என் காரணம் என்ன, அவங்களுக்கு சரியான அந்த கவலையிலே 2 வருஷத்தில் மௌத்தாயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மௌத்தாய் 2. ஆனால் அந்த முழுதை என்ன தாங்கி கொண்டு இருந்தாங்க, தன் மனசில் தாங்கி கொண்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு போய் ஆசுவாசப்படுத்தினாங்க, ஆறுதல் படுத்தினாங்க, உட்காருங்கன்னு சொன்னாங்க. இனி போய் ஒமா முஹம்மது இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல், இந்த ஆயத்தை ஓதினோடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, அப்படி குர்ஆன் ஒரு ஆயத்தொண்டு இப்போ தான் புதுசாக இறங்கிச்சோன்னு சொல்லி அது எல்லாரையும் ஆயத்தப்படுத்தினாங்க. அதுக்கிடையில் சில குழப்பங்கள் வர பார்த்துச்சு. எப்பயும் ஒரு தலைமத்துவம் உம்மத்துக்கு தேவைப்படும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்துச்சு, யார் தலைமை தாங்குறேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு மதீனத்து அன்சாரிகளுடைய ஒரு கருத்து ஒன்று இருந்துச்சு, அவங்கள ஒருவர் இருந்தால் நல்லமென்று சொல்லி. அப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலான்னு போய் சொன்னாங்க, குர்ஆனில் ஆதாரம் காட்டினாங்க, மஹாஜிர்களுக்கு தான் பொறுப்பு இருக்கணும், மதீனத்து அன்சாரிகள் அவங்க அமைச்சர்களுடைய அந்தஸ்தில் இருப்பாங்க என்று சொல்லி. அதுக்கு பிறகு அதில் ஒரு சமாதானத்தை சண்டை பிடிச்சி கொண்டு உலகத்தில் எதையும் சாதிக்க இயலாது. அதனால் அவங்களுக்கு மத்தியில் ஒரு சமரசத்தை செஞ்சு ஒரு தலைமத்துவத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொண்டாங்க. அதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலான்னு அவங்கள எல்லாரும் ஏகமானதாக அவருக்கு ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திங்கக்கிழமை வஃபாத்தாயினாங்க, செவ்வாய்க்கிழமை அப்படியே வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ அவங்கள குளிப்பாட்டக்கூடிய கட்டம் வந்துச்சு. குளிப்பாட்டக்கூடிய நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலானு, அலி ரலியல்லாஹு தஆலானு, நபி அவங்களுக்கு ஆக விருப்பத்துக்குரியவராக இந்த உஸாமா ரலியல்லாஹு தஆலானு, அப்பாஸ் ரலியல்லாஹு மகன் ஃபதுல் இப்னு அப்பாஸ் நபி அவங்களுக்கு நெருக்கமானாக்கள் குளிப்பாட்டினாங்க. ஒரு அறிவிப்பில் சொல்லப்படுது, குளிப்பாட்டக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய ஆடையை அகற்றி போட்டு குளிப்பாட்டலாம் என்ற ஒரு பேச்சு வந்த நேரத்தில் ஒரு அசரீரி சப்தம் வந்துச்சு, அல்லாஹுடைய நபியை நிர்வாணமாக்கிறாதீங்கன்னு சொல்லி, அல்லாஹுடைய நபியை நிர்வாணமாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கொண்டு வந்ததாக கூட கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கு. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆடையை கலட்டாமல் அப்படியே வச்சு தான் அவங்கள குளிப்பாட்டினாங்க. மக்கா மதீனாவில் 2 முறையில் கபர் தோண்டக்கூடியவங்க இருந்தாங்க. 2 முறையில் கபர் தோண்டக்கூடியவங்க இருந்தாங்க. ஒன்றும் நம்மளோட பகுதியில் தோன்ற மாதிரி, இன்னொன்று இருக்கிற கபரை தோண்டி சைட்டில் பக்கவாடாக தோண்டி உள்ளுக்கு அது. அப்போ யார் 2 பேருக்கு நாங்கள் தகவலை கொடுப்போம், யார் முந்தி வாராங்களோ அவருக்கு நாங்கள் இந்த பொறுப்பை கொடுப்போம்னு முடிவெடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு கபரை தோண்டி பக்கவாட்டு தோன்றது தான். அது அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலான்ற சஹாபி, அவரும் மாஷா அல்லாஹ்வுடைய நபியுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்துட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அடக்கிற ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு.
சிலர்கள் சொன்னாங்க பைத்துல் முகத்தஸில் அடக்குவோம்ண்டு, கொஞ்சம் பேர் சொன்னாங்க மக்காவில் அடக்குவோம்ண்டு, கொஞ்சம் பேர் சொன்னாங்க மஸ்ஜித் நபவி உள்ளுக்கு அடக்குவோம்னு சொல்லி. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் நிதானமாக நடந்து கொண்டவங்க. அவங்க எல்லாத்தையும் கேட்டு வச்சுருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட. அவங்க மௌத்தாகினா என்ன செய்யணும் போகணும். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேட்டிருக்கிறேன், ஒரு நபி மௌத்தாகினா அவர் எந்த இடத்துல மௌத்தாகிறாரோ அந்த இடத்துல தான் அவர் அடக்க வேணும் என்று சொல்லி அந்த ஹதீஸை நான் கேட்டிருக்கிறேன்னு சொல்லி. எனவே ஆயிஷா நாயோட வீட்டில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகினாங்க, அங்கேயே தான் அவங்கள அடக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொல்கிறாங்க. அவங்களுக்காக வேண்டி யாரும் ஜமாத்தாக ஜனாசா தொழுகிக்கல, தனித்தனியாகத்தான் அவர்களுக்காக வேண்டி ஜனாசா தொழுகிக்கப்பட்டுச்சு, ஜனாசா வைக்கப்பட்டிருக்கு. வளமையாக பிலால் ரலியல்லாஹு தஆலா பாங்கு சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவலோடு அந்த அதானுக்கு பதில் சொல்லி கொண்டிருப்பாங்க. அண்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு பான் சொல்லக்குள்ள அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்குள்ள பிலால் ரலியல்லாஹு சொல்ல இயலாமல் போய்த்து. இவ்வளோ காலம் நபி அவங்க அந்த பதானுக்கு பதில் சொல்லுவாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க மதீனா அப்படியே மஸ்ஜிதெல்லாம் ஏங்கி அழுதாங்க. எனவே அவங்களுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கு, இவங்க சத்தம் போட்டு வாங்க சொல்கிறாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு. எது எப்படியோ அதுக்கு பின்னாடி அப்படியே செவ்வாய்க்கிழமை அடுத்த புதன்கிழமை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிந்திய நேரத்தில் தான் அடக்கப்பட்டாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கினாங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் புதன்கிழமை இரவு பிந்திய நேரத்தில் மண்வெட்டி சத்தம் கேட்டுச்சு. அப்போ நாங்கள் விளங்கி கொண்டோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மண்ணுக்குள்ளே வச்சுட்டாங்க. அந்த மண்வெட்டி சத்தங்களை வச்சு நாங்கள் விளங்கி கொண்டோம் என்று சொல்லி மண்ணில் வச்சு போட்டு வந்துட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 10 வருஷம் ஹிதமத் செஞ்ச ஒரு சஹாபி. 10 வருஷம் சின்ன வயசுலேருந்து நபி அவங்களோட நிறைய துவாவுக்கு ஆளானவர் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ அவங்கள்ட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு எந்த சஹாபிக்கும் பதில் சொல்லிடலாம் போய்த்து, அந்த கேள்விக்கு யாருக்கு ஆன்சர் பண்ணிடலாம் போய்த்து அனஸ் ரலியல்லாஹு பார்த்து ஃபாத்திமா நாயை கேட்டாங்க, ஏன் அனஸை நீங்கள் சொல்லுங்க, அத்தாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹது துராப அலா ரசூலில்லாஹ். அனஸே உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அல்லாஹ்வோட ரசூல் மீது மண் அள்ளி போடுறதுக்கு? உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அல்லாஹ்வோட ரசூல் மீது மண் அள்ளி போடுறதுக்கு? அதுக்கு யாராலும் பதில் சொல்லிடலாம் போய்த்து. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் நான் 2 கட்டங்களை கண்டிருக்கிறேன், அது என்னை மறக்கவே நான் மாட்டேன். ஒன்று, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அந்த மதீனத்து மக்கள் ஜா நபியுல்லா ஜா ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய நபி வந்துட்டாங்க, ரசூல் வந்துட்டாங்க, அல்லாஹு அக்பர் என்று அந்த மதீனா முழுதும் குதூகலத்தோட சந்தோஷத்தோட அல்லாஹ்வுடைய நபியை வரவேற்றாங்களே. கிட்டத்தட்ட இது சம்பவம் நடக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அங்குள்ள கன்னி பெண்கள் கூட ஒளிச்சு மறைஞ்சு கொண்டு அல்லாஹ்வுடைய நபி வாராங்கன்னு பார்த்தாங்களே, அந்த சந்தோஷத்தை என் வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2வது அவங்க மண்ணில் வச்சு அடக்கப்பட்டாங்களே, அவங்க மௌத்தாயினாங்களே, அந்த நாளை மாதிரி மதீனா ஹல்லோலப்பட்டது சோகமானது என் வாழ்க்கையில் நான் மயக்க மாட்டேன். இல்லை இவ ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஒரு கவிதை படித்தது ஐபுல் ஜோஸ் ரஹ்மத்துல்லாஹ் எழுதுவாங்க. ஒரு கவிதை படித்தா, அலா மன் ஷம்ம துர்பத்த அஹ்மதி அல்லா ஷும்ம ஜமான மதல் கவாலியா சுப்பத் அலையல் மசாயிபுல் அன்னஹா சுப்பத் அல் ஐயாமி உதுன லயாலியா. மாதா அலா மன் ஷம்ம துர்பத் அஹ்மதி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது போடப்பட்ட மண்ணை நுகரக்கூடிய சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்குமோ, இது பிறகு வாழ்க்கையில் எந்த பொறுமையான பெர்ஃபியூம் அத்தரையும் நுகர வேண்டிய தேவை அவருக்கு இருக்காது. அவ்வளோ மனசு, அவ்வளோ வாசம் மனம் அதில் இருக்கி சொல்லி சொன்னாங்க. என் மீது எப்படிப்பட்ட சோதனை வந்துட்டுன்னு சொன்னால், இந்த சோதனை பகலுக்கு வந்திருந்தால் அது இரவாக மாறிடும் அப்படின்ட்டு அன்னி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னதாக. அதுக்கு பிறகு அப்படியே அதுக்கு பிறகு அந்த நிலைமை ஆறுது. சஹாபாக்களுக்கு கிட்ட நிலைமைகள் வந்துச்சு. ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பிறகு எங்களோட நிலைமை எப்படியா நிலைமைண்டா, ஒரு பயங்கரமான ஒரு காடு, அதில் ஆடு மாடு ஒட்டகங்கள் ஆடுகள் இருக்கி, சிங்கம் புலி கரடி உள்ள காடு,
இரவு நேரம் மழை பெய்யுது, கேட்க பார்க்க யாருமே இல்லாத அனாதரவான ஆடுகள் போல தான் எங்களோட நிலைமை இருந்துச்சு. என்றாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த தைரியம் அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு நிலைமையை சீராக்கினான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வரலாறுகள் மாஷா அல்லாஹ் நீங்கள் நிறைய கண்ணியமான உலமாக்கள் மூலமாக இந்த சீரத்துக்களை நாங்கள் விளங்கியிருப்போம். வரலாறு படிக்கிறதோ சொல்கிறதோ நோக்கமல்ல, வரலாறு படைக்கணும். சரித்திரங்களை படிக்கிறதை விட சரித்திரங்களை நாங்கள் படைக்கணும். ஒருவர் என்ன செய்கிறாரு, ஒரு தகப்பன் 2 பிள்ளைகள், நல்ல சமூக சேவை செய்யக்கூடியவர். ஒரு மகன் தகப்பனுடைய மௌத்துக்கு பிறகு அவருடைய வரலாறுகளை பேசுகிறார், எழுதுகிறார், கவிதையாக மக்கள்கிட்ட போய் சொல்கிறார். மற்ற மகன் தகப்பன் செய்த அதே வேலையை செய்கிறார். 2 பேரும் தகப்பனுக்காக வேண்டி தான் பாடுபடுறாங்க. ஆனால் அந்த தகப்பனுக்கு யாரோட தகப்பனுடைய வேலையை செய்யக்கூடிய மீது உண்மையான அன்பு உள்ளவங்களாக இருந்தால் அவங்க எந்த கவலையோட உலகத்தில் வாழ்ந்தாங்களோ அந்த கவலை எங்கள்கிட்ட இருக்கணும். அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு உலகமெல்லாம் போகணும். மக்கள் இன்றைக்கி தீனோட்டு தூரமாகி கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு தீனை படிச்சு நபி அவங்களோட கவலை அந்த தான் இருந்துச்சு. நபி அவங்களுக்கு என்ன கவலை? குர்ஆன் அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறார், லஅல்லக பாஹி நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். இந்த மக்கள்கிட்ட ஈமான் வராது என்பதுக்காக நீங்கள் மௌத்தா பார்க்குறீங்க நபி. அதனால் நாங்கள் அந்த கவலையோடு எடுத்துக்கொண்டு போகணும். அவங்கள அதிகமாக நாங்கள் நேசிக்கணும், அதிகமாக செலவாக சொல்லணும். அவரோட சுன்னத்துகளை ஹயாத்தாக்கணும். எங்களோட வாழ்க்கையில் அவரோட சுன்னத்துகளை ஹயாத்தாக்கணும். அவங்க 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 செஞ்ச சுன்னத்து சஹாபா அது 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 எப்படி அல்லாஹ்வுடைய நபி செஞ்சிட்டாங்களா ஹலாஸ். இன்றைக்கி எத்தனையோ நடிகர்களுடைய நடிகைகள் உடுக்கக்கூடிய உடுப்புகளை கூட எத்தனை பேர் போடுறாங்க. இன்னார் நடிகை போட்டாது என்பதுக்காக, இந்த விளையாட்டு வீரர் போட்டாது என்பதுக்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மீது எங்களுக்கு சரியான ஒரு முஹப்பத்து அன்பிரிக்கணும். அது அவங்க எந்த அவங்களோட சுன்னத்துகளை ஹயாத்தாக்கணும். அவங்க எங்களுக்கு அழகான பாதையை காட்டி தந்து விட்டு போய்க்கிறாங்க. எங்களை ஒரு அநாத சமூகம் விட்டு போட்டு போகலை. இமாம் பூசரி புர்தால சொல்லுவாங்க, அஹல்ல உம்மத்தஹு ஃபி ஹிர்ஸி மில்லதிஹி கல்லைதி ஹல்ல மஅல் அஷ்பாலி ஃபி அஜமி. ஒரு சிங்கம் உணவை தேடி போகிறதுக்கு முன்னாடி எப்படி பாதுகாப்பாக குட்டிகளை விட்டு போட்டு போகுமோ அப்படி தான் எங்கள் ரசூலை விட்டு போட்டு போய்க்கிறாங்க. எங்களை கண்ணியமான கௌரவமான சமூகம் விட்டு போட்டு, கலாச்சார பிச்சை வாங்கக்கூடிய பிச்சைக்கார சமூகம் விட்டு போட்டு போகல. சொன்னாங்க தரக்துக்கும் அல்ல மஹஜத்தின் பைல்லா, திட்ட தெளிவான ஆதாரத்தை விட்டு போட்டு போகிறது. அதோடைய 2 பகுதியே வெளிச்சமாக இருக்கும். என்னுடைய தகப்பனார் ஆதல் பஹாசர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, இன்றைக்கி எங்களோட நிலைமை எப்படி என்றால் அல்லாஹ்வோட கபரை பிரகாசமாக சொல்லுவாங்க, ஒருவருடைய தலையில் சுத்தமாக நல்ல பிரியாணி இருக்கு, தலைக்கு மேலே காலுக்கு கீழே மதுரமான நீர் ஓடுது. மக்கள்கிட்ட போய் யாசகம் கேட்குறார், பசிக்குது என்னை தாங்கள், எனக்கு சின்ன தாகமாக இருக்கு, தண்ணி தாங்கள். எந்த நிலைமையில் தலைக்கு மேலே பிரியாணி, காலுக்கு கீழே மதுரமான நீர். இதே தான் எங்களுக்கு ஏற்பட்ட உதாரணம். இந்தியாவில் பரிசுத்தமான குர்ஆன், இந்த ஸல்லல்லாஹு சீரத், 2ஐயும் வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்தவங்கள்ட்ட கலாச்சார பிச்சை வாங்கக்கூடிய பிச்சைக்கார சமூகமாக இருக்கிறோம். எனவே நாங்கள் முழுமையாக நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றுறது தான் அல்லாஹ் ஹிதாயத்தை வச்சிருக்கிறான். வைன் துத்தியூஹு தஹ்தது. நபி அவங்களை பின்பற்றுறதுனா அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருக்கு. நபி அவங்களை பின்பற்றக்கூடியவங்களுக்கு 2 அடையாளம் இருக்கும். அதை சொல்லி நான் முடிக்கிறேன். 1வது அடையாளம், எந்த மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறானோ அதை பாக்கியமாக கருதணும். நான் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், லோயராக இருக்கலாம், நான் யாராக இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு பெருமை இருக்கணும், நான் ஒரு முஸ்லீம். யார் இஸ்லாத்தை பாக்கியமாக கருதுவாரோ அவன் தான் உண்மையான நபி ஸல்லல்லாஹு பின்பற்ற. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் சொன்னான், ஃபைன் ஹாஜூக ஃபக்குல் அஸ்லம்து வஜ்ஹிய லில்லாஹி வ மன் இத்தபஅன். நபி உங்களோட தர்க்கத்துக்கு வந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு முஸ்லீம், என்னை பின்பற்றினவங்களும் முஸ்லீம், நான் சரண்டர், அல்லாஹ்க்கு தான் சரண்டர். இது 1வது. 2வது, அல்லாஹ்வோட இந்த தீனை, இந்த நபி ஸல்லல்லாஹு கொண்டு இந்த தீனை உலகமெல்லாம் பரத்தணும். அவங்க தாயிகளாக இருக்கணும். அல்லாஹ் சொன்னான், குல் ஹாதி சபீலி அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி. நானும் தாய், என்னை பின்பற்றக்கூடியவங்களும் தாய். அதனால் எங்களோட முழு கவலையும் இருக்கணும். என்னென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன கவலை இருந்துச்சோ அந்த தீனுக்குள்ளே எல்லாரும் வந்து சேரணும். அதுக்காக வேண்டி தன்னுடைய உடலை, பொருளை, திறமைகளை, ஆளுமைகளை, கட்டித்தனங்களை நான் குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு பொறுப்பானாக்கள் அல்ல. எங்களோட அல்லாஹ் குல் அஊது பி ரப்பின்னாஸ், முழு மனித சமுதாயத்துக்கு ரப்பு. எங்களோட நபி வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸ், முழு மனித சமுதாயத்துக்கு ரசூல். இந்த குர்ஆன் ஷஹ்ரு ரமலான் உன்ஸில ஃபீல் குர்ஆன் ஹுதன் லின்னாஸ், எல்லாருக்கும் பொதுவான குர்ஆன். இந்த கஅபத்துல்லாஹ் இன்ன அவ்வல பைத்து புல்லாஹ் லின்னாஸ், எல்லாருக்கும் பொதுவான வீடு. நானும் நீங்களும் குந்த ஹைர உம்மத்தின் உஹுஜத் லின்னாஸ். அதனால் அல்லாஹ்வோட தீன் எடுத்துக்கொண்டு உலகத்தில் கடைசி எல்லா வரையில் எங்களோட உடலால் பொருளால் போய் நாங்கள் தியாகம் செஞ்சு மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவங்க மஹ்ஷர் மைதானத்தில் அந்த ஹவுதுல் கௌசரில் சந்திக்கக்கூடிய நேரத்தில் யா ரசூலல்லாஹ் எந்த தீனுக்காக வேண்டி நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ நீங்கள் செஞ்சீங்களோ இதுக்காக வேண்டி என்னால் என்ற ஒரு முயற்சியை நான் செஞ்சேன் என்றதை நாங்கள் அல்லாஹ் நபியிடத்தில் சொல்லணும். ஒரு உதாரணம் சொல்லலாம். எப்படி என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஃபேக்டரி பலர்களும் வேலை செய்கிறாங்க. அங்கே ஓனர் வந்து சொன்னார், அங்கே பெரிய பெரிய டிரெக்டர்மாரெல்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய கிளாக், பெரிய பெரிய ஐடியில் உள்ளாக்கெல்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் கிளீனிங் செக்ஷனில் வேலை செய்யக்கூடியவங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. அவர் சொன்னார், என் ஃபேக்டரியில் வேலை செய்கிறாக்கெல்லாம் எழும்புங்க, நான் அவங்களுக்கு பரிசு கொடுக்க போகிறேன். ஏண்டா அவங்க மேனேஜிங் டைரக்டர் எழும்புறாரு, மற்ற ஜென்ரல் டைரக்டர் எழும்புறாரு, இங்கே எல்லாரும் எழுப்பி நிற்கிறாங்க. அந்த கிளீனிங் செக்ஷனில் உள்ளாக்களும் நாங்களும் சார் உங்களோட ஃபேக்டரியெல்லாம் வேலை செய்கிறேன். இதே மாதிரி கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வோட புறத்திலிருந்து ஒரு சத்தம் கொண்டு வந்தா, ஒரு அழைப்பொண்டு வந்தா, என்னுடைய நபியுடைய தீனுக்காக வேண்டி பாடுபட்டவங்கெல்லாம் எழுமி நில்லுங்கடா. கண்ணியமான சஹாபாக்கள் எழுமி நிற்பாங்க, வலிமார்கள் எழுமி நிற்பாங்க, ஷேக்மார்கள் எழுமி நிற்பாங்க. அந்த கிளீனிங் செக்ஷனில் உள்ளாக்கள் மாதிரி நானும் நீங்களும் கொஞ்சமாவது பாடுபட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக எழுமி நிற்போம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஹதீஸில் வருது, அல் மரு மாமன் அஹப்ப, அதனால் அவன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் என்ற கூட்டத்துக்கு ஒப்பாகுவாரோ அந்த கூட்டத்தில் அவர் சேர்ந்திருப்பார். அல்லாஹ் தஆலா எங்களை எல்லாம் நபிமார்களோட, சித்திகீன்களோட, ஷுஹதாக்களோட, சாலிஹீன்களோட சேர்த்து வைக்குவானாக. அல்லாஹ் தஆலா எங்களோட அமல்களை கபூல் செய்வானாக. அல்லாஹ் தஆலா இந்த நிறுவனம், இந்த சலாமா சொசைட்டி மாஷா அல்லாஹ், இந்த நிறுவனத்தை இஹ்லாஸோட தீனுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் தஆலா இவர்களை கொண்டு பிரயோசனமான இல்மின் மூலமாக, பிரயோசனமான ஆற்றல் மூலமாக அல்லாஹ் தஆலா இவர்களை கொண்டு தீனுடைய ஹித்மத்தில் வாங்குவானாக. அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியங்களை எங்களுக்கு நசீபாக்கி வைப்பானாக. இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக வேண்டி முதல் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும், இரண்டாவது இதனுடைய தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் அங்கத்தவர்கள் அனைவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு தரப்பட்ட நேரத்தை விட நான் சற்று நேரம் கூட்டுதலாக நினைத்திருக்கிறேன். அதுக்காக வேண்டி முதலால் அதுக்காக நான் உங்களோட மன்னிப்பும் கேட்டு விடைபெறுகின்றேன். ஆமீன். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நாட்கள் என்ற தலைப்பில் இவ்வளோ நேரமும் ஒரு சிறந்த உரையை செய்ய முடிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொடுத்தான். இந்த உரையை மிக சிறப்பாக செய்த ஷேக் அல் ஹாஃபில் எம்எச்எம் யஹியா ஃபலாஹி ஹஸரத் அவர்களுக்கு சலாமா சொசைட்டி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா அவருடைய மீசானில் இந்த அமர்வை மிக பாரமானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் துஆ பிரார்த்திக்கிறோம். தொடர்ந்து 6 வாரங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் மாதத்தை முன்னிட்டு நடந்து வந்த நிகழ்ச்சி இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் சலாமா சொசைட்டி ஏற்பாடு செய்ய இருக்கும் இன்னொரு தொடர் நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்தடுத்த வாரங்களில் உங்களுக்கு அறிவிப்போம். அதிலும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை கேட்டு இன்றைய அமர்வை முடித்துக் கொள்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹ்.